ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்த மகராயத கர்ணபாஷான்னநாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்றான திருப்புளிங்குடி விஷயமான நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழி அனுபவத்தை கடைசி நாளாக அனுபவிக்கப் போகிறோம். இதிலே ஆழ்வார் அருளி செய்ததான 3 பாசுரங்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. 8வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போது 9வது பாசுரம். வீட்டிடம் கொண்டோ வியன்புள் மாஞாலத்திதன்றும் இருந்திடாய் அடியோம் போற்றி ஓமாதே கண்ணினை குளிர புதுமலர் ஆகத்தை பருக சேற்றிளவாளை சென்னலோடு புகழும் செழும்பனை திருப்புளிங்குடியாய் கூற்றமாய் அசுரர் குளமுதல் அறிந்த கொடுவினைப் படைகள் வல்லானே. ஆழ்வார் எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார், உன்னை சரணாகத்தை பண்ணினவாளை ரட்சிக்கிறதுக்காக நீ ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிற. அதாவது அவளுக்கு யார் கஷ்டம் தராலோ அவளை எல்லாம் நீ சம்ஹாரம் பண்ற. அப்பேற்பட்ட உன்னுடைய அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடியதான சேவை. இந்த பெருமாள் நன்னா அழகா சயனிச்சுட்டு இருக்கார். இவருடைய சயன திருக்கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இப்பேற்பட்ட விலட்சணமான சயனம் எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லும்படியா ரொம்ப ஆச்சரியமான சயன கோலத்துல சேவை சாதிச்சுட்டு இருக்க. பல வருஷங்கள் பார்த்துட்டோம் இந்த சேவையை. திடீர்னு எழுந்து உட்கார்ந்துண்டா எப்படி இருக்கும்ன்ற ஆசை என்னமோ இந்த பதிகம் முழுக்க என்னை போட்டு வாட்டுறது. 9 பாட்டா எடுத்து இன்னொன்னு எழுந்து உட்கார்ந்துண்டா நன்னா இருக்கும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்துல. அடியவர்களுக்கு எது சிரமம் எது கஷ்டம்னு நினைக்கிறேன். யாரான அவளை போட்டு ஹிம்சை பண்ணினா அது சிரமம். யார் இவாளை ஹிம்சை பண்றாலோ அவளால சம்ஹாரம் பண்ணிட்டா ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது அனிஷ்ட நிவர்த்தி. இவாளுக்கு இருக்கக்கூடியதான கஷ்டத்தை குறையை போக்கக்கூடியது, ஆபத்தை போக்கக்கூடியது. அதுக்கு மேல இஷ்டபூர்த்தின்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ? யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் தீர்த்துடுற சரி. யார் கூட்ட போதும் யார் சரணாகதி பண்ணின போதும் அப்படி கடும் கோபத்தோட கூட இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்களை ஏந்திண்டு வந்து அவளை சம்ஹாரம் பண்ணிவிட்ட சரி. அது மட்டும் போராது, அடியார்கள்லாம் என்ன ஆசைப்பட்டு கேட்கிறாளோ அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதான கடமையும் உனக்கு உண்டு. அதனால நீ அமர்ந்து சேவை சாதிக்கணும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். அமர்ந்துண்டு என்ன பண்ணணும் தெரியுமோ? வீற்று இடம் கொண்டு வியன்கொள் மான் ஞாலத்திதனுளும் இருந்திடாய். நீ எழுந்து உட்கார்ந்துக்கோ. எங்க எழுந்து உட்கார்ந்துக்கணும் அப்படின்னா, விலட்சணமான இந்த திருப்புளிங்குடின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே உன்னுடைய சன்னதியிலே நீ எங்க படுத்துட்டு இருக்கையோ அங்கேயே எழுந்து உட்கார்ந்துக்கணும். இந்த திவ்யதேசம் எங்கே இருக்கிறது? வியன்கொள் மான் ஞாலத்திதனுளும். நிறைய ஆச்சரியங்களுக்கு இடமான இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் தான் திருப்புளிங்குடி. வியப்புன்னு சொல்றமே ஆச்சரியம், அதுக்குதான் வியன் அப்படின்னா வியப்பு ஆச்சரியம்னு அர்த்தம். வியன்கொள் மான் ஞாலம் அப்படின்னா நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்த, நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நிறைந்த லோகம் இது. இப்படி நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கக்கூடிய லோகத்துல ஆழ்வார் பிரார்த்திச்சுண்டார் அப்படின்னு படுத்துன்னு இருக்கிற பெருமாள் எழுந்து உட்கார்ந்துட்டானேன்னு சொல்லக்கூடிய அதிசயத்தையும் நீ நடத்தி காட்டு. லோகத்திலே எத்தனை அதிசயங்கள் பார்க்கிறோம். அதுல விக்கிரகம் அப்படின்னா அது வெறும் சிலை கல்லு அப்படின்னு தெய்வ நம்பிக்கை இல்லாதவன்லாம் சொல்றானே, அவன்லாம் அப்படி வாயில விரல வைக்கும்படியா ஆச்சரியப்படும்படியா வாயடைத்து போகும்படியா நீ எழுந்து உட்கார். படுத்துன்னு இருக்கிற விக்கிரகம் பக்தர் பிரார்த்திச்சுண்டார் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்தது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் போறோம். அதுதான் இனிமேல் பேசு பொருளா ஆகும். லோகத்துல அந்த அதிசயம் இந்த அதிசயம், இது ஆச்சரியம் இது அற்புதம் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் வாயை புழக்கிறாளே. ஆனா என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி படுத்துன்னு இருக்கிற நீ மாத்திரம் ஒரு முறை எழுந்து உட்கார்ந்துட்டேன்னா எல்லா அதிசயங்களும் பின்னால போயிடும். எது பெரிய அதிசயம் அப்படின்னா, அர்ச்சாவதாரமா விக்கிரகமா பெசாம படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ஆழ்வார் சொன்னது கேட்டு எழுந்து உட்கார்ந்துட்டான்.
இதுக்கு மேல என்ன ஆச்சரியம் இருக்கும் இந்த லோகத்திலே, இதுக்கு மேல இந்த ஞாலத்திலே என்ன வியப்பு இருக்க முடியும்? அதனாலே வியன் கொள்மா ஞாலத்து இதனுளும், நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த உலகிலே திருப்புலிங்குடியிலே வீற்று இடம் கொண்டு ஆச்சரியமாக நீ எழுந்து அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கணும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? நீ எதுக்காக அந்த மாதிரி சேவை சாதிக்கணும்னா, அடியோம் நாங்கள், நாங்கள் அப்படின்ற சப்தத்துக்கு அடியோம்னு சொல்றார். நான் அப்படின்னு சொன்னால் அகங்காரம் தெரிய சொல்லுவது, நான் பண்ணினேன் நான் கொடுத்தேன் அப்படின்னா அகங்காரம் தெரியுது. அப்போ பணிவா அடியேன் அப்படின்னு பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் அடிமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற பணிவோட கூட அடியேன் அப்படின்னு சொல்றச்ச அந்த நான் சொல்லக்கூடியதான அகங்காரம் இல்லாத போயிடுறது. அதனால அடியேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அடியேன்னு சொல்லக்கூடியது ஒருமை, ஏகவச்சனம். இப்போ நான் அப்படின்னு சொல்றதுக்கு அடியேன்னு சொல்லலாம் பணிவா, அகங்காரம் இல்லாம நான் அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அப்போ அடியேன்னு சொல்லலாம். அதுவே பன்மையில சொல்லணும், இப்ப 2-3 பேரை சேர்த்துன்னு சொல்லணும், இல்ல 2 பேரை சொல்லணும், பலரையும் சொல்லணும் அப்படின்னா அந்த பன்மையில ப்ளூரல்ல என்ன சொல்றது? அடியோம். அடியேன் அப்படின்னா ஒருமை, ஏகவச்சனம். அடியோம் அப்படின்னா பகுவச்சனம், பன்மை. அடியோம், அடியோங்கள், அடியேங்கள், அடியேம் அப்படின்னு 4 விதமாவும் சொல்லலாம். அடியேன்னு சொல்லக்கூடிய ஒருமைக்கு இந்த 4ம் பன்மை, பகுவச்சன சப்த பிரயோகங்கள் தமிழ்ல. அப்படியா சொல்றோம்? இங்கே ஆழ்வார் அடியோம் அப்படின்னு நாங்கள் அப்படின்றதுக்கு பணிவான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார், அகங்காரம் இல்லாம. சில இடங்கள்ல ஆழ்வார் நான் அப்படின்னு சொன்னதும் உண்டு, நாங்கள்னு சொன்னதும் உண்டு. இதே பதிகத்துல நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப அப்படின்னு சொன்னார். அப்ப நாங்கள்னு சொன்னா அகங்காரம் வந்துடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் ஆழ்வார்கள் எல்லாம் தொழியும் லவலேசமும் அகங்காரம் இல்லாதவர்கள் அப்படின்றதுதான் விஷயம். அது நமக்கு நன்னா தெரியும். இந்த பாட்டை மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தாராம் திருவாய்மொழி. அப்படி திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரச்ச ஒரு இடத்துல நான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துதான். அப்ப காலக்ஷேபம் கேட்டு இருக்கிற ஒரு சிஷ்யர் எழுந்து கேள்வி கேட்டாராம் சுவாமிய. ஆழ்வார் நான் நான் அப்படின்னு சொல்லிருக்காரு, அகங்காரம் இல்லையாது? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பிரபன்னன் நான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா? ஆழ்வார் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டாராம். முதல்ல இந்த மாதிரி கேட்கறதே தப்பு. ஏன்னா ஆழ்வாருக்கு அகங்காரம் லவலேசமும் கிடையாதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆழ்வார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு எப்படி அகங்காரம் வரும்? பெருமாளாலே குழப்பமில்லாத தெளிவான ஞானத்தை கொடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி அகங்காரம் வரும்? அதை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோமானா இந்த கேள்விக்கு பிரசக்தியே இல்லை. பாவம் கேள்வி கேட்டவருக்கு அது புரியல, அதனால ஆழ்வார் எப்படி நான் சொல்லலாம்? அகங்காரமா ஆழ்வாருக்கு? இல்ல அப்படி சொன்னா அகங்காரம் இருக்கிறாப்புல தெரியறது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு மணவாள மாமுனிகள் சொன்னாராம், ஆழ்வார் எங்கெல்லாம் நான் அப்படின்னு சொல்றாரோ அதுக்கெல்லாம் அடியேன்னு அர்த்தம். அதுவே நான் எங்கெல்லாம் அடியேன்னு சொல்றேனோ அதுக்கு நான் அப்படின்னு அர்த்தம்னாராம் மாமுனிகள். அதாவது இது யாரை பார்த்து சொல்லியிருக்க வேண்டியதுன்னா அந்த கேள்வி கேட்டாரே அவரை பார்த்து சொல்லியிருக்க வேண்டியது. ஆழ்வார் எங்கெல்லாம் நான் சொல்றாரோ அங்க வார்த்தை மட்டும்தான் நான் அப்படின்னு வரதே ஒழிய ஆழ்வாருக்கு அகங்காரம் கிடையாது. அடியேன் அப்படின்ற பணிவோடேதான் நான் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆழ்வார். அதனால ஆழ்வாருக்கு அகங்காரம் கிடையாது. உனக்கு ரொம்ப பணிவு இருக்கிறதா நினைச்சுண்டு ஆழ்வாரையே நீ குறை சொல்ற பார்த்தியா? உனக்கு தான் அகங்காரம் உண்டு. உன் வாயில அடியேன்னு வந்தா அதுக்கு நான் அப்படின்னு அர்த்தம். ஏதோ பாரிபாஷையினால ரசத்துக்கு சாத்தமுது அப்படின்னு சொல்ற மாதிரி, சோத்துக்கு சாதம்னு சொல்ற மாதிரி, பொரியலுக்கு கரமுதுன்னு சொல்ற மாதிரி நீ நான் அப்படின்ற வார்த்தைக்கு பரிபாஷையா ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சுட்டு இருக்க அடியேன் அப்படின்றத தவிர உன் மனசுல அகங்காரம் போகல அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனால் ஒரு பாகவதனை பார்த்து அந்த மாதிரி சொல்றதுக்கு இல்லையோன்னும். ஆகையினால அந்த நானேதான் ஆயிடுகன்னு சொல்லக்கூடிய பாவத்துல பழிய தம்மேல போட்டுண்டு. இது யார் சொல்றா? மாமுனிகள். மணவாள மாமுனிகளாகிற நான் எங்கெல்லாம் அடியேன்னு சொல்றேனோ என் வாய் உதடு மட்டும்தான் அடியேன்னு சொல்லும். மனசுல நான் என்கிற எண்ணம் கர்வம் உண்டு. அதுவே ஆழ்வார் நான் அப்படின்னு சொன்னா கூட அவர் மனசுல கர்வமோ அகங்காரமோ கிடையாது, பணிவாதான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும்னு சாதிச்சாராம். இது மாமுனிகளுக்கும் அந்த அகங்காரம் கிடையாது, முழுக்க முழுக்க அந்த கேள்வி கேட்டவருக்காக சொன்னது இது. அப்படி பணிவோடைய கூட அடியோம், நாங்கள் அப்படின்றதுக்கு அடியோம். பெருமாள் படுத்துட்டு இருக்கிறவர் எழுந்து உட்கார்ந்துட்டா இந்த உலகத்திலே அதுவே தலை சிறந்த ஆச்சரியமா போயிடும். படுத்துட்டு இருக்கிற விக்கிரகம் பெருமாள் எழுந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னு ஆச்சரியமா போயிடும். அப்படி நீ உட்கார்ந்துட்டேனா நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்கள் அடியோம் போற்றி ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒன்ன அர்ச்சனை பண்ணுவோம்.
எங்களுக்கு என்ன பாசுரங்கள் தெரியறதோ அந்த பாசுரம் சொல்லி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உன்னை புகழுவோம். ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? புகழறது. உன்னை ஸ்துதிப்போம், அதாவது உன்னை துதிப்போம், துதி செய்வோம். பாசுரங்களால துதிப்போம், ஸ்லோகங்களால துதிப்போம், வேதாத்தியனம் பண்ணினவா வேதத்தினால துதிப்போம், இல்ல உன் பேரை சொல்லி காய்ச்சின வேந்தே இடர்கடிவானேன்னு சொல்லி துதிப்போம். ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு எப்படி தெரியறதோ அப்படி துதிப்போம், போற்றுவோம். என்ன பண்ணி போற்றுவோம், எப்படி போற்றுவோம் அப்படின்னா, போற்றி ஓவாதே. ஓவாதே அப்படின்னா ஓயாமல் அர்த்தம், ஓயாம போற்றுவாளாம். ஏதோ போனோம், ஒரு ஸ்லோகமோ ஒரு பாசுரமோ சொன்னோம், சொல்லி ஆயிடுத்து, கற்பூரார்த்தி பண்ணி வைக்கிறா, சேவிச்சா எடுத்து உடனே வெளில வந்துடுறேன், அப்படி இல்லை. எப்படி வயிறு நிறைய சாப்பிட்றோமோ அந்த மாதிரி மனசார பெருமாளை சேவிக்கணும், கண்ணார பெருமாளை சேவிக்கணும். பின்னாடி வரவாளுக்கு இடம் விடணும், வாஸ்தவம். ஓரமா ஒதுங்கி நின்று மறைக்காம சேவிக்கலாம். நான் இத்தனை பார்க்கணும் அத்தனை பார்க்கணும், இங்க போனோம் அங்க போனோம், டைமுக்கு காஃபி சாப்பிடணும், டைமுக்கு இங்க போனோம் அங்க போனோம்னு எல்லாம் வச்சுட்டு பெருமாளை ஸ்கிப் பண்ணிட்டு வர்றது கூடாது. அதனால எப்படி சேவிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு இங்க. ஓவாதே, ஓயாமல் சேவிக்கணுமா. அப்படின்னா என்ன? எப்பவும் பெருமாள் முன்னாடியே உட்காந்துக்கலாமா, வேற காரியம் எல்லாம் பண்ண வேண்டாமா? அப்படி இல்லை. சாதம் சாப்பிட உட்காடுறோம், பசிக்குன்னு சாதம் சாப்பிட்டா வெறும் சாதம் மாத்திரம், வெறும் வெள்ளை சாதம் மாத்திரம் சாப்பிட்டாலே போறோம், பசி அடங்கிடும். குழம்பு குத்திக்கிறோம், நெய் குத்திக்கிறோம், கரமுது கூட்டு சாத்தமுது மோர் ஸ்வீட்டுன்னு எத்தனை சாப்பிடுறோம். சரி, அப்படி நன்னா சாப்பிட்டாலும் கூட மத்தியானம் சாப்பிட ஆரம்பித்தா ராத்திரி மறுநாள்னு அப்படியே தொடர்ந்து சாப்பிட்டு இருப்போம்னா, மனசார வயிறார எத்தனை முடியறதோ அத்தனை சாப்பிடுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அவாவாளுடைய பக்திக்கும் சக்திக்கும் அவகாசத்துக்கும் தகுந்தபடி ஓயாமல் பெருமாளை சேவிக்கணும்னா, இப்ப அந்த இடத்துல பெருமாளை சேவிக்கிறதுக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை, நாம மட்டும்தான் இருக்கோம், பின்னால யாரும் பெருமாள் சேவிக்க காத்துண்டு இல்லை, அர்ச்சக சுவாமியும் வெளியில போங்கன்னு ஒன்னும் சொல்லல. அப்படின்ற பட்சத்துல நம்மளால எத்தனை நாள் முடியறதோ, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1/4 மணியோ நின்று சேவிக்கலாம், பெருமாளை தப்பில்லை. இதே ஒரு திருமலை மாதிரி ஸ்ரீரங்க மாட்டம் இருக்கிற இடத்துல நிறைய பேர் காத்துட்டு இருக்கா, சேவிக்க முடியலன்னா அங்க எத்தனை முடியறதோ அத்தனை சேவிச்சுட்டு வந்தா அதனால தப்பில்லை. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு அட்டெண்டன்ஸ் போடாதே, நாங்க அப்படி போட மாட்டோம்னு சொல்றாரு ஆழ்வார். இதுதான் ஆழ்வாருடையதான ஒரு உத்தமமான குணம். இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டியது ஆழ்வார். அப்படி போய் தலையை காமிச்சுட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடாதுங்கோ. ஓயாமல் அலுப்பு தீராமல் நன்னா அனுபவிக்கும்படியா திருப்தி ஏற்படும்படியா பெருமாளை சேவிங்கோன்னு சொல்றார். அப்படி மற்றவாளுக்கு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் அப்படி பண்ணல, நான் தான் அப்படி பண்ணக்கூடியவன், நீங்க பண்ணாதபடியினாலே பண்ணக்கூடிய நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆழ்வார் தன்னை தம்பட்டம் அடித்துக் கொண்டதாகவும் பிற பாகவதாலை தூஷித்ததாகவும் ஏற்படும் அல்லவா? அப்படி கூடாதுன்றதுக்காக நாங்கள் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம்? ஆழ்வாரோட சேர்ந்து நாம எல்லாம் பண்ணுவோம்னா நீங்க பண்ணுங்க. நல்ல ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவா, சிஷ்யாதான தப்பு பண்ணிட்டாலானா, நாம இந்த மாதிரி பண்றதுக்கு இல்லை, நாம இப்படிதான் பண்ணிருக்கணும், நாம இனிமேல் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு குற்றமும் அறியாத சுவாமி தன்னையும் சேர்த்துப்பாரு, நாம நாம நாமன்னு. அந்த மாதிரி ஆழ்வார் அடியோம் போற்றி ஓவாதே, நாங்கள் ஓயாமல் உன்னை போற்றும்படி ஸ்தோத்திரம் பண்ணும்படி, கண் இணை குளிர புது மலர் ஆகத்தை பருக. கண் இணை, வலது கண் இடது கண்ணு சொல்லக்கூடியதான 2 கண்களும் குளிரும்படியாக, அதாவது எது நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியை தருகிறதோ அது வசந்த விஷயம். அதாவது சிலதெல்லாம் பார்த்தா நமக்கு மனசு கெட்டு போறது, உடம்பு கெட்டு போறது, புத்தி கெட்டு போறது அப்படின்னா அதெல்லாம் பாவத்தை நமக்கு தரக்கூடியதான ஒரு காட்சிகள். இப்ப யாரோ கோபமா சண்டை போட்டுக்கிறா, அதை பாக்குறோம், நமக்கு அந்த கோபம் வர்றது. யாரையோ போட்டு ஹிம்சை பண்றா, நமக்கும் அதை ஒட்டிக்கிறது. இல்ல தேவையில்லாத வியசனம் ஏதோ யாரோ பண்ணிட்டு இருக்கா, அதை பார்த்தோம்னா நமக்கும் புத்தி அங்க போறது. இந்த மாதிரி அனாவசியமான வஸ்துக்களை பாக்குறச்ச அது நமக்கு தேவையில்லாத பாவத்தை சேர்க்கிறது. அது அந்த பாவம் எப்பேற்பட்டதுன்னா நமக்கு வெப்பத்தை உஷ்ணத்தை தரக்கூடியது. யாரானோ நன்னா சூடா இருக்கு, அனல்ல போய் நிக்கணும், அடுப்பு பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைப்பாலோ? யாரும் நினைக்க மாட்டான், எல்லாம் குளிர்ச்சியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா, தாங்குற மட்டும். அதனால என்ன சொல்ற, அந்த பாவத்தை தரக்கூடியதான காட்சிகள் வசனங்கள் இதெல்லாம் காதுல விட வேண்டாம், கண்ணால பார்க்க வேண்டாம். ஆனால் புண்ணியத்தை தரக்கூடிய அல்லது பாவத்தை போக்கக்கூடிய அல்லது பக்தியை பெருக்கி பிரபத்தி பண்ணும்படியா தூண்டி மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய எந்த ஒரு காட்சி உண்டோ அந்த காட்சி நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதான காட்சி. அந்த காட்சி எப்படி நமக்கு குளிர்ச்சியை தரும்? வலது கண் இடது கண்ணு சொல்லக்கூடிய 2 கண்களுக்கும் குளிர்ச்சியை தரும். அது எதுன்னா பகவானுடையதான சேவை, பாகவதாலான ஆழ்வாராச்சாரியர்களுடையதான சேவை. பெருமாளை சேவிக்கிறச்ச இவனாலதான் வந்தோம், இவனாலதான் இருக்கோம், இவன் திருவடிகள்ல தான் சரணாகதி பண்ணியிருக்கோம்,
இவன்கிட்டதான் போய் சேர போறோம், இவன் தான் என்னைக்கும் சாஸ்வதம். அதனாலே அந்த நிரந்தர பந்துவா நிரந்தர உறவா இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறச்ச அப்படி கண்ணு மனசு உடம்பெல்லாம் குளிர்ந்து போறது. பாகவதால சேவிக்கிறச்ச ஏன் எப்படி ஆறுது அப்படின்னா, திருக்கோட்டியூர் பாசுரத்துல ஆழ்வார் சாதித்தார், எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. பெருமாளுடைய அடியவர்களான பாகவதால பாக்குறச்ச திருமண் காப்பிட்டு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கான்னா அவளை பார்த்தா என்ன தோன்றதான் ஆழ்வாருக்கு, இவாள்லாம் மனுஷா பெருமாள் மேல பக்தியா இருக்கா திருமணம் இருக்கான்னு நினைக்க மாட்டார் ஆழ்வார். எம்பிரான் தன் சின்னங்கள், எப்படி பெருமாள் தான் பெருமாள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு சங்கு சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கான், மார்பிள பிராட்டி இருக்கா, நெத்திர திருமண் காப்பெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் வச்சுதானே பெருமாள்னு முடிவு பண்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் பெருமாளுடைய சின்னங்கள். ஏதோ ஒரு தேவதை வர்றது, முன்ன பின்ன தெரியாத ஊறது, இது புறப்பாடு ஆகிட்டு இருக்கு, பெருமாளா இல்ல வேற தேவதையான்னு பாக்கணும்னா எப்படி பாக்குறோம், சங்க சக்கரங்கள்லாம் இருக்கு, மார்புல தாயார் இருக்கா, இவர் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லும்படியா இதெல்லாம் பெருமாளுடைய சின்னங்களா இருக்கணும். அந்த மாதிரி பெருமாளை சின்னம் போல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அடையாளம் காட்டக்கூடியவாளா பாகவதாலாம் இருக்கலாம். அப்போ பாகவதால பாக்குறதுன்றது ஒரு சுதர்சன ஆழ்வானை, ஒரு பாஞ்சஜன்யத்தை, ஒரு தாயாரை, ஒரு விஸ்வக்சேனரை, ஒரு அனந்த கருடாதிகளை பார்ப்பது போல பகவானுடையதான பரிஜனங்களை சின்னங்களை பார்ப்பது. சுவாமி ஏதோ ஒரு கோவில் மாதிரி தெரியறது, என்ன கோவில் எப்படி கண்டுபிடிக்கலாம், முதல் ஸ்தவத்து மேல கருடன் இருக்காரா, அது பெருமாள் சன்னதி. ராஜகோபுரத்துல திருமண் இருக்கா, முதல்ல திருமண் இருக்கா, அது பெருமாள் சன்னதி. அப்போ இதெல்லாம் பெருமாளுடையதான சின்னங்கள். அந்த மாதிரி பாகவதாலையும் எம்பெரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. அதாவது பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை இருக்கு, பெருமாளை சதா சேவிச்சுட்டு இருக்க முடியுமா? அப்படி சேவிக்க முடியாத போது எப்படி மனசை ஆத்திக்கிறார் அப்படின்னா, பெருமாளுடைய சின்னங்களா இருக்கக்கூடிய பாகவதால சேவித்து ஆசையை தீர்த்துக்கிறாராம். அப்போ அந்த சங்க சக்கரங்களை எல்லாம் பார்த்தா எப்படி பெருமாளை பார்த்த மாதிரி ஆறுதோ, அந்த மாதிரி பாகவதால பாக்குறச்ச பெருமாளை பாக்குறாப்புல ஆறுது. அது புண்ணியத்தை தரக்கூடியது, பாவத்தை அழிக்கக்கூடியது, பக்தியை பெருக்கி சரணாகதியிலே மூட்டக்கூடியது. அதனால அது நமக்கு குளிர்ச்சியை தரும், ரெண்டு கண்களுக்கும் குளிர்ச்சியை தரும். அதனால பெருமாளே நீ படுத்துன்னு இருக்கிறவன் எழுந்து உட்கார்ந்துட்டியானா நாங்க ரெண்டு கண்களால குளிர உன்னை சேவிப்போம். கண்ணும் குளிரும், உடலும் குளிரும், மனசும் குளிரும், பாவம் போகும். பாவம்னு சொல்லக்கூடிய வெப்பம் உடம்புல இருந்து ஆத்மாவை விட்டு போனபடினாலே புண்ணியம் தர்மம் பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சி ஏற்படும். எங்களுக்கு எங்க சரீரத்துக்கோ எங்க ஆத்மாவுக்கோ எங்க மனசுக்கோ குளிர்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி நாங்க கண் குளிர உன்னை சேவித்து ஓயாமல் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி புது மலர் ஆகத்தை பருக, கண்ணால என்ன பார்த்து உங்களுக்கு குளிர்ச்சி வந்துடுத்தோன்னு பெருமாள் கேட்கிறான் ஆழ்வார. உங்க கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும்படியா அப்படி என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டால், புது மலர் ஆகத்தை பருக. ஆகம் அப்படின்னா மார்பு சரீரம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் உண்டு. இங்கே சரீரம் அதாவது எம்பெருமானுடைய திருமேனின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கான், புது மலர் ஆகம் அப்படின்னா புதுசா புஷ்பித்த புஷ்பம் போலே இருக்கிறதாம் பெருமாளுடைய திருமேனி. அன்றளர்ந்த தாமரை அப்போதலர்ந்த செந்தாமரைன்னு சொல்றமோ இல்லையோ, அப்போதான் தாமரை பூக்கிறது அப்படின்னா அது எப்படி இருக்கு, எத்தனை ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எத்தனை ஈர்க்கிறது, எத்தனை அழகா இருக்கு, எத்தனை மனம் வீசுறது. அந்த மாதிரி அப்போதுதான் அவதாரம் பண்ணின திருமேனி ஆட்டமா இருக்குமா பெருமாள் திருமேனி. இது மனுஷியாலான நமக்கும் தேவதைகளுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப நாம எல்லாம் நினைக்கிறாப்புல பிரம்மான்னா பிதாமகன் அப்படின்னா பெருமாள் முதல்ல பிரம்மாவை தான் படைச்சார், பிதாமகன் அப்படின்னா நமக்கெல்லாம் தாத்தான்னு சொல்றோமோ இல்லையோ. சுவாமியும் கூட பிதாமகஸ்தியாபி பிதாமகாயன்னு சொல்றார், வஸ்து பைதாமகன் தனம்னு சொல்றார். அந்த மாதிரி எல்லாம் சொல்றச்ச பிரம்மாவை பிதாமகன்னு சொல்றா, வயசான தாத்தான்னு அர்த்தமா இருது. எல்லாருக்கும் அவர் தான் மூலம், அவர்கிட்ட இருந்தா எல்லாரும் வந்தோம்னா நமக்கெல்லாம் தாத்தா தானே அவர். அதனால இந்த படங்கள்ல நாடகங்கள்ல எல்லாம் பிரம்மாவை காட்டுறச்ச ரொம்ப வயசான கழவரா, தலைமுடியெல்லாம் அப்படியே நரைச்சு போய் அப்படியே மார்பு வரைக்கும் வெள்ளதாடி தொங்கிண்டு உடம்பெல்லாம் வெளுத்த மசரோட கூட காட்டுறா பிரம்மாவை. ஆனால் அது இவாளுடையதான கற்பனை. வயசானவன்னா இப்படிதான் இருக்கணும், இவன் இருக்கிறதுலயே வயசானவன் அதனால அவன் அப்படி காட்டுன்னு இருக்கிறதுலயே வயசான தோல் சுருங்கி போன தாத்தாவை கொண்ட பிரம்மாவை காட்டுறாளோ இல்லையோ. அப்படி இல்லை. தேவதைகள் எல்லாரும் எப்படி இருக்கக்கூடியவா, தேவதாக பஞ்சவிம்சதி வார்ஷிகாக, அதாவது 25 வயசு இளைஞனை போலே இளம்பெண்ணை போலே இருக்கக்கூடியவர்கள் தேவர்களும் அப்சரஸ்திரிகளும். அவ தோன்றினது வாழ்வது கடைசி வரைக்கும் பிரளய காலம் வரைக்கும் அவ எப்பவும் எப்படி இருப்பான்னா, நேற்றும் இப்படிதான் இருந்தா, இன்னைக்கும் இப்படிதான் இருக்கா, நாளைக்கும் இப்படிதான் இருப்பா, பிரளயம் வரைக்கும் இப்படிதான் இருப்பா. எப்படி இருப்பா, தேவர்கள்லாம் 25 வயசு ஆண் பிள்ளைய போல நன்ன மிடுக்கோடைய கூட இருப்பா.
அப்சர ஸ்திரீகள்னு சொல்லக்கூடிய தேவ பெண்கள்லாம் 25 வயது இளம் பெண்ணை போலே புஷ்டியோடைய கூட அழகா இருப்பா. இப்படிதான் தேவதைகள்லாம் இருப்பா. எல்லா தேவதைகளுக்கும் சார்வபௌமனா இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இது பொருந்துமோன்னு சொல்ல போனா, இவா புஷ்பமாட்டம் இருந்தா பெருமாள் பிராட்டி எல்லாம் அப்போதான் பூத்த புஷ்பமாட்டம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருப்பா. அதனால இப்போது மலர்ந்த புஷ்பத்தை போலே இருக்கக்கூடிய மென்மையான வாசனையோடு கூட அழகினாலே கவரக்கூடியதான அவனுடைய திருமேனியை பருக, பருக அப்படின்னா சாப்பிட, அனுபவிக்க. இப்போ தீர்த்தம், பால், மோர் இதெல்லாம் பருகணும்னா வாயால பருகிறோம். ஆனா பெருமாளுடையதான திருமேனி அழகை பருக வேணும் என்னால் எதால பருகணும்? கண்களாலே பருகணும். ஒரு கண்ணால பருகினா போருமோ? 2 கண்ணாலையும் பருகணும். 2 கண்ணார பெருமாளுடையதான அழகு, பெருமாளுடையதான திருமேனி எப்படி வியாபிச்சு நிக்கணும். அந்த சாப்பிடக்கூடிய தீர்த்தம் இல்ல மோர், பால் அந்த மாதிரி பானம் எப்படி வாய் வழியா பருகப்பட்டு அப்படியே சரீரத்துக்கு போய் வயிற்றுல குளிர்ச்சி ஏற்படுத்துறதோ அந்த மாதிரி 2 கண்களாலே பெருமாளுடையதான அந்த அழகை பருகும் போது அந்த அழகு கண்கள் வழியா உள்ள போய் மனசுக்கும் கண்களுக்கும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் குளிர்ச்சியை ஏற்படுத்த வேணும். அதனாலே வெப்பமா உஷ்ணமா இருக்கக்கூடிய என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி ஓட வேணும். வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும். நான் என்னைக்கு சுவாமி தேசிகனுக்கு அடிமையாயிட்டேனோ, பாபங்களே இனிமேல் என்னிடத்திலே இருக்கக்கூடியதான காரியம் ஒண்ணும் இல்லை, அதனால வேற இடம் பார்த்துக்கோங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு நயனாராச்சாரியர் சாதித்தது போல பெருமாளுடைய சேவைன்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சி உள்ள வந்துடுத்துன்னா பாபம்னு சொல்லக்கூடிய வெப்பம் உஷ்ணம் எல்லாம் சரீரத்தை விட்டு ஆத்மா விட்டு ஓடிவிடும் அப்படின்னு சாதிக்கிறார். வீற்றிடம் கொண்டோ வியன் கொல்மாஞாலத்திதனுளும் இருந்திடாய். எழுந்து உட்கார்ந்துக்கோ. அடியோம் போற்றி போவாதே கண்ணினை குளிர புதுமலர் ஆகத்தை பருக. உன்னுடைய திருமேனியை கண்டு குளிர்ச்சியாகும்படி யார பிரார்த்திக்கிறார்? சேற்றிளவாலை சென்னலூடு புகழும் செழும்பனை திருப்பொழிங்குடியாய். சேற்று இளவாலை அப்படி ஜலம் சமிருத்தியா இருக்கிறபடினால எந்த வயலை பார்த்தாலும் சேரும் சகதியமா இருக்கு. ஜலம் இல்லாத வயலை பார்த்தோமானா அப்படி வெப்பத்தினாலே வெடிப்பு விட்டு பூமியெல்லாம் தெரியும்படியா பொழப்பூட்டு போயிருக்கும், புலந்து இருக்கும் அப்படி. ஆனா ஜல சமிருத்தி நிறைய இருக்கக்கூடிய வயல்கள்லாம் சேரும் சகதியமா இருக்கணும். கட்டுக்கடங்காத மழை பொழிந்து ஜலம் அப்படி தேங்கி நின்னாலும் பயிர்கள்லாம் வாடி அழிஞ்சு போயிடும். ஜலமே இல்லைன்னாலும் பூமி புலந்துண்டு பயிர்களே வளராது, எல்லாரும் கஷ்டப்படுவோம் ஆகாரம் இல்லாம விளைச்சல் இல்லாம. அப்போ எப்படி இருக்கணும்னா வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு பர்ஜன்ய தேவத்தைய பார்த்து ஆண்டாள் சாதிச்சது போல மழையே நீ பேயாம இருந்து மனுஷாலெல்லாம் சாகடிச்சுடாத, நிறைய பேஞ்சு வெள்ளக்காடா மாதிரியும் சாகடிச்சுடாத. உலகினில் பெய்திடாய், உலகத்துல மழை பெய்யணும். எப்படி பெய்யணும்னா அவ வாழும்படியா பெய்யணும். சுத்தமா பெய்யலன்னாலும் வாழ மாட்டா, செத்து போயிடுவா. இல்ல மழை வெள்ளமே வந்து மொத்தத்தையும் அடிச்சுன்னு போயிட்டாலும் செத்து போயிடுவா ஆகாரம் இல்லாம. அதனால நீ அழிப்பதற்காக பெய்ய வேண்டாம், வாழ வைப்பதற்காக, அவர்கள் வாழ்வதற்காக பெய்யன்னு சொன்னது போல சேரா இருக்கணும் முதல்ல. அப்படி வாட்டர் டேங்க் போல தீர்த்தம் தேங்கி நின்னாலும் பயிர் அழிஞ்சு போயிடும், தீர்த்தமே இல்லாம இருந்தாலும் பயிர் வராது, எல்லாரும் கஷ்டப்படுவா. அதனால சேரா இருக்கு அப்படின்னா திட்டமான ஜலசமிருத்தியோட எல்லோரும் சௌகரியமா சுகமா வாழும்படியாக இருக்கிறது திருப்புளிங்குடியினுடைய கழனிகள், வயல்கள். அப்பேற்பட்ட சேற்றிலே இளவாலை, இளம் வயசை உடைய நல்ல வாலை மீன்கள் அப்படி துள்ளிண்டு ஓடுறதாம். அந்த சேற்றிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாலை மீன்கள் சென்னலூடு உகல, அப்படி நன்னா ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய சென்னல் பயிர்கள் இருக்க பாருங்க, அதெல்லாம் நன்னா ஒசரமா வளர்ந்து நிறைய நெல்மணிகளோட கூட செழுமையா வளர்ந்திருக்கக்கூடிய பயிர்கள் நன்னா விளைச்சல் அமோகமா வரும் போல் இருக்கு பார்த்தா. அதனால நிறைய நெல்மணிகளை சுமந்துட்டு இருக்கிறபடினால வெயிட் தாங்காம தலை சாஞ்சுடுச்சு. அந்த தலை சாஞ்சதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பெருமாளுக்கு அங்க சயனிச்சுட்டு இருக்கிற திருப்புளிங்குடி காய்ச்சன வேந்தனுக்கு அந்த தாயாருக்கு இந்த பயிர்கள்லாம் அப்படி சாமரம் வீசுறாப்புல இருக்கான். சாமரத்தை வீசாம வெறும கையில வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் சாமரம்? சாமரத்தினுடைய கைப்பிடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கவரிமானுடைய மயிர்கள் எல்லாம் அப்படியே நேர செங்குத்தா நிக்காது, தலை சாஞ்சி ஒரு பக்கம் வளைஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த பயிர்கள் வளைவது சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளுக்கு சுகமான குளிர்ச்சியான காற்று வீசும்படியா சாமரம் வீசுறாப்புல தெரிகிறது. அப்படி சேற்று இளவாலை சென்னலூடு உகலும், அப்படி சாமரம் வீசிக் கொண்டிருக்கக்கூடியதான சென்னல் பயிர்களுக்கு நடுவே இளமான வாலை மீன்கள் துள்ளி குதித்து விளையாடக்கூடியதான சேறுகளாலே நிறைந்த செழும் பனை. பனை அப்படின்னு 3 சுழி நை போட்டால்
நிலம் கழனின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட நிலம் அப்படின்னா செழும் பனை அப்படின்னாக்க நல்ல செழிப்போடு இருக்கக்கூடிய நிலம். எதை போட்டாலும் விளையும். அவ கடலை போட்டா கடலை விளையிறது, கரும்பு போட்டா கரும்பு விளையிறது, வெத்தலை போட்டா வெத்தலை விளையிறது, அரிசி போட்டா அரிசி விளையிறது, எத்த போட்டாலும் விளையக்கூடியதான செழுமையை, நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடியதான, நல்ல ஒரு சமிருத்தியை தரக்கூடியதான ஒரு கழனி. அப்பேற்பட்ட செழிப்பான கழனிகளை உடைய திருப்புளிங்குடியாய், திருப்புளிங்குடி என்று சொல்லக்கூடிய திவதேசத்திலே சயனித்துக் கொண்டிருப்பவனே, திருப்புளிங்குடி என்று சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு சுவாமியாக இருப்பவனே, கூற்றமாய் அசுரர் குல முதல் அறிந்த கொடுவினை படைகள் வல்லானே. அதாவது இவர் அனிஷ்ட நிவர்த்தி பண்றதுன்னு எப்படி பண்ணினார் அப்படின்னா, இவருடைய பக்தாலா இருக்கக்கூடிய சரணாகத்தா கஷ்டகாலத்துல கூட்ட போது எப்படி வந்து அவருடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்தார் அப்படின்னா, கூற்றமாய் வந்து தீர்த்து வைத்தாராம். கூற்றம்னா யமன் அர்த்தம். யமனாட்டமா வந்து கஷ்டத்தை தீர்த்து வைத்தாராம். வர யமன் இவன் நல்லவனா கெட்டவனா, வயசா எடுத்தா குறைஞ்சு போயிடுத்தா, உடம்பு நன்னா இருக்கா நன்னா இல்லையா, நல்லது பண்ணானா பண்ணலையா, இதெல்லாம் பார்க்க போறானா, காலம் முடிஞ்சு போயிடுத்துன்னா யாரா இருந்தாலும் அழிச்சுட்டு போயிட்டே இருக்க போறான். அந்த மாதிரி ஒரு பக்தன் ஒரு பிரபன்னன் நான் பாதிக்கப்படுறேன் இவனால அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டானா, ஒரு திரௌபதியோ ஒரு கஜேந்திரனோ கூட்டாளானா, ஒரு பிரகலாதனோ கூட்டாளானா வந்து யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டான். இவன் என்ன இம்சை பண்றான், இவனிடத்துல இருந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லிதானே இவ கை கூப்புறா. வந்து இவன் தான் உன்னை அடிச்சானா, இவன் தான் உன்னை வச்சானான்னு கேட்கிற விஷயம் கூட கிடையாதுங்க. வந்த உடனே இவன் தான் தெரிஞ்சுடுறது பெருமாளுக்கு. நேரா அவனை சம்ஹாரம் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. இது எப்படின்னா யமன் வந்து பிராணனை எடுத்துட்டு தான் அடுத்த வேலைன்ற மாதிரியா இது. அதனால கூற்றமா யமனாட்டமா. யாருக்கு யமனாட்டம்? அசுரர் குல முதல் அறிந்த அப்படின்னா அசுரர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவாலை பாகவதோத்தமர்களை உத்தமர்களை எல்லாம் சத்துக்களை எல்லாம் ஹிம்சை பண்ணி கொண்டிருந்த அசுரர்கள் இருக்காளே, அவ குலம். ஒரு அசுரன் ரெண்டு அசுரன் இல்ல, இந்த விபீஷ்ணாழ்வான போல ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர எல்லாம் மொத்தம் கொடுமையானவாதான் அதுல. அதனால அசுரர் குலத்தையே முதல் அறியணும் அப்படின்னா வேரோடு கூட பிடுங்கி அறியணும். பூமிக்கு மேல இருக்கக்கூடிய செடியோ மரத்தையோ வெட்டினோமானா கீழே இருக்கக்கூடிய வேர் மேல ஜலம் பட்டுதுன்னா திரும்பி வளர்றதோ இல்லையோ, அந்த மாதிரி எவன் சண்டைக்கு வரானோ அவனை மாத்திரம் அழிக்கலாம் அப்படின்னா, யார் சண்டையில செத்து போனானோ அவனுடைய உறவினர்கள் அண்ணா தம்பி புள்ள பேரன்னு அவ பழி வாங்கறதுக்கு திரும்ப சண்டை நடக்கும். அதனால யார் நல்லவாளுக்கு அராஜகம் பண்ணி அட்டோழியம் பண்றாலோ அவளையெல்லாம் வேரோட பிரிங்கி எரிஞ்சிடணும், இனிமேல் அந்த செடி முளைக்கவே கூடாதுன்னு சொல்லும்படியா அசுரர் குல முதல். ஒரு அசுரன் கூட இல்லை, ஒரு அசுரன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பசங்க பிறந்து இவா நம்ம வம்சத்தையே அழிச்சுட்டா, இவாளை திருமணி சம்ஹாரம் பண்ணி ஒருத்தர் இல்லாம பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு அவன் சின்ன வயசுல இருந்தே விஷத்தை ஊட்டி அவன் வந்து திரும்ப தேவாசுர யுத்தம் எல்லாம் பண்ணி நல்ல வாழையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி வாயில போட்டுக்கிறதுக்கு முன்னாலே அசுரனே உற்பத்தி ஆகாதபடிக்கு அசுரர்களுடைய குலம் முதல் அந்த வேரோட கூட புடுங்கி எறிஞ்சிடணும். அதனால அசுரர் குலத்துக்கு அவர்களை வேரோடு களையக்கூடிய யமனாக வந்து அவளை சம்ஹாரம் பண்ணி உன்னுடைய அடியவர்களான எங்களுக்கு நல்லது பண்ணின பெருமாளே. எப்படி பண்ணினான்? கொடுவினை படைகள் வல்லானே. படை அப்படின்னா ஆயுதம்னு அர்த்தம். படைகள் அப்படின்னா ஆயுதங்கள் பன்மை. பெருமாளுடையதான பஞ்ச ஆயுதங்களை சொல்ற, சங்கு சக்கரம் கதை வில் வால் அப்படின்னு சொல்லக்கூடியதான பஞ்சாயுதங்கள். அந்த பஞ்சாயுதங்களை படைகள்னு சொன்னா போறாதோ. படைகள் வல்லானே அப்படின்னா அந்த 5 ஆயுதங்களையும் பயன்படுத்துவதிலே வல்லவனாக இருக்கக்கூடியவன். இப்போ வில் விசயன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பேரு. ஏன்னா அர்ஜுனன் ஆட்டமா வில் பயிற்சி யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி இந்த பஞ்ச ஆயுதங்கள்லயும் பிரயோகம் பண்ணக்கூடியதான அந்த நைபுண்யம், அதுல ஒரு நிபுணத்துவம் பெருமாளை தவிர யாருக்கும் வராதான். சங்கத்தை எப்படி பயன்படுத்தணும், சக்கரத்தை எப்படி பயன்படுத்தணும், பஞ்ச ஆயுதங்களையும் எப்படி பயன்படுத்தணும்ன்றதுல இவன் தான் எக்ஸ்பர்ட். இவனுக்கு சமான இவன் தான், இவனுக்கு மேல ஒருத்தர் கிடையாது. அந்த மாதிரி வல்லானே அப்படின்னா 5 ஆயுதங்களை இயக்கக்கூடிய வல்லமை உடையவரே சுவாமியே. இவன் தான் வல்லவன். இவனாட்டமா பஞ்சாயுதங்களையும் யாராலையும் டீல் பண்ண முடியாதான். இப்போ படைகள் வல்லானே அப்படின்னா பஞ்சாயுதங்களையும் இயக்குவதிலே வல்லவனே அப்படின்னு ஒரு அர்த்தம். பஞ்சாயுதங்களையும் உடையவனே. பஞ்சாயுதங்கள் இவனுக்கு மட்டும்தானே உண்டு, இவனை தவிர யாருக்கான உண்டோ? அதனால பஞ்சாயுதத்தை உடைய ஒரே சுவாமியே அப்படின்னு சொன்னா கூட போறோம். அது என்ன கொடுவினை படைகள் வல்லையாயின்னு கொடுவினைன்னு சொல்றாரு அப்படின்னா, கொடுவினை அப்படின்னா வினை அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். கிரியை ஆக்ஷன். கொடுவினை அப்படின்னா கொடிய செயலை உடையது. என்ன கொடிய செயல்? சக்கரம் என்ன பண்ண போறது வந்து, எந்த அசுரன் ஹிம்சை பண்ணி அராஜகம் பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய கழுத்தை வந்து கோவத்தோடைய கூட பொங்கும் கோவத்தோடைய கூட அப்படியே வாழைக்காய சீவராப்புல சீவிட்டு போறது.
அதனால அது பண்ணக்கூடிய காரியம் கொடுமையான காரியமாக இருக்கும். பெருமாளுடைய கையில எந்த வேலையும் பண்ணாமல் ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கு அழகு சேர்க்கும், பாக்குறவா கண்ணுக்கு விருந்தளிக்கும். யாரான வாள் ஆட்டினாலோ அப்போதான் அவளுடைய கொடுஞ்செயலை பார்க்க முடியும். அதனால அடியவர்களா சரணாகத்தாலா இருக்கிறவாளுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு யமனை போலே விரைந்து செயல்படக்கூடிய கொடுமையான ஆயுதங்களை உடையவனே, அந்த ஆயுதங்களை எல்லாம் சரியா பிரயோகம் பண்ண தெரிந்தவனே. இது என்ன சுவாமி சரியா பிரயோகம் பண்றதுன்னு ஒண்ணு உண்டான்னா, இதே கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்துல அதை பார்க்கலாம். இப்போ கஜேந்திர ஆழ்வானுடைய கால் முதலனோட வாயில மாட்டி எடுத்து ஆதி மூலமே என்ன காப்பாத்துன்னு பிரார்த்தித்தான். பெருமாள் அப்படி கருடன் மேல வரார், பஞ்சாயுதங்களையும் ஏந்திட்டு வரார். கருடனுடைய வேகமும் போறலன்னு நினைக்கிறார் பெருமாள். என்ன இந்த கருடன் இத்தனை வேகம் குறைவா போறானே அவன். கருடனுக்கு வாயு வாகனம்னு பேரு, சுபர்ணோ வாயு வாகனஹா அப்படின்னு. பெருமாளுக்கு வாகனம் கருடன். ஆனா கருடனுக்கு எது வாகனம்னா காத்துதான் வாகனமா. காத்து எத்தனை பலமா வீசுறதோ அத்தனை வேகமா பறக்கக்கூடியவன், காத்தை விட வேகமானவன். காத்தை விட வேகமா போகக்கூடிய கருடனையே இவன் வேகம் போறாது, அங்க பாவம் யானை கஷ்டப்படுறது, வழியில் அவசப்படுறது, நாம போலான்னு சொல்லி அந்த கருடனையும் தூக்கி தோல்ல போட்டு அத்தனை வேகமா போனவனாச்சே இவன். ஆகையினாலே அப்படி போனவன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு க்ஷணத்துல கண்ணா பின்னான்னு கோபத்தோட கூட சுதர்சன சக்கரத்தை ஏவி இருந்தா அந்த முதலியனோட கதை முடிஞ்சிருக்குமா? ஆனா பெருமாள் என்ன பண்ணினா, சென்று நின்று ஆழி தொட்டானை அப்படின்னு திருவள்ளிக்கேணி பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் சாட்சியார். சென்று ஆழி தொட்டானை அப்படின்னா வேகமா போயிட்டான், போன வேகத்துல சக்கரத்தை பிரயோகம் பண்ணினா சக்கரம் முதலையனுடைய தலையை சீவிடுத்துன்னு சொல்லலாம். சென்று கருடனுடைய வேகமும் போதவில்லை என்று கருடனையும் தோல்ல தூக்கி போட்டு அத்தனை வேகமா அரைகுலைய தலைகுலைய சென்று உடனே சக்கர பிரயோகம் பண்ணிருக்க வேண்டாமா? ஏன் நிக்கணும்? நின்று அங்க போய் நிக்கிறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு, ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்கு, தாமதப்படுத்துறதுக்கா இத்தனை வேகமா போனீர் அப்படின்னு கேட்டால், யானையினுடைய கால் அப்படியே முதலையனுடைய வாய்க்குள்ள போயிடுத்து, கால்வாசி கால் முதல வாயில போயிடுத்து. இப்போ முதலையனுடைய வாயை நான் சம்ஹாரம் பண்றதுக்கு சக்கரத்தை விடுறேன்னு விட்டாரானா, அந்த முதலையனுடைய வாயினுடைய மேல் பாகம் அப்பர்ஜா அதை அப்படியே அறுக்கும் போது வாய்க்குள்ள இருக்கிற யானையினுடைய காலம் சேர்ந்து அறுபட்டு ரத்தம் சுட்டுமே. ஏற்கனவே முதல்ல போட்டு இழுக்கிறதுன்னு பாவம் வழியில் அவஸ்தப்படுறான். இன்னும் சுதர்சன சக்கரம் வேற காலை கீழ்ச்சி எடுத்தோம்னா என்ன பண்றது? அதனால எந்த ஆங்கிள் இருந்து எந்த பக்கம் பிரயோகம் பண்ணினா சக்கரம் போய் யானை காலை ஒண்ணும் பண்ணாம முதலையை மட்டும் சம்ஹாரம் பண்ணுமோ, துண்டா அதனுடைய தலை எடுத்துருமோ, வாய் எடுத்துருமோ, அதை யோசிக்கிறதுக்காக ஆங்கிள் பாக்குறதுக்காக பெருமாள் நின்றானாம். இதுதான் விஷயம் தெரிஞ்சவாளுக்கும் தெரியாதவாளுக்கும் வித்தியாசம். சக்கரத்தை தூக்கி போடுறது யார் வேணாலும் பண்ண முடியும், நாம கூட போடலாம். ஆனா போற பாயிண்ட்ல உழறதா, பண்ண டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதான்றதுதான் விஷயம். இவன் முதல கதையையும் முடிக்கணும், யானைக்கும் மேலும் சிரமத்தை கொடுக்க கூடாது. இப்படி சுதர்சன சக்கர பிரயோகம் பண்ணுவதிலே இவனுக்கு சமானமான வல்லமை உடையவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும்படியாக சக்கரம் முதலான 5 ஆயுதங்களையும் நுணுக்கத்தோட கூட நைபுண்ணியத்தோட கூட பிரயோகம் பண்ண தெரிந்த வல்லவனாக இருக்கக்கூடியவனே. ஒரு வினை படைகள் வெல்லானே. இதுக்கு முன்னாடி பாட்டுல என்ன பிரார்த்தித்தார்? காய் சின ஆழி சங்கு வால் வில் தண்டு ஏந்தி எம்மிடர் கடிவானே. பொங்கும் கோபத்தோட இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு என் கஷ்டத்தை தீர்ப்பவனேன்னு சொன்னார். அதேதான் இங்க எங்களுக்கு ஹிம்சை பண்ணிட்டு இருந்த அசுராலுடைய குலம் அப்படி வேரோட அழியும்படியா பஞ்சாயுதங்களை கொண்டு காரியம் பண்ணக்கூடிய வல்லவனே, நீ எழுந்து உட்கார், உன்னை நாங்க சேவிக்கணும் அப்படின்றதா இங்க ஆச்சரியமான பிரார்த்தனை. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெருமாள் எழுந்து உட்காரணும்னு அவசியமே இல்லை. படுத்துண்டு தூங்குறாப்புல இருந்தாலும் பெருமாள் தூங்கிண்டு இல்ல, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சங்கல்பிக்கிற சமயத்துல எல்லாம் இங்க நடந்து போறது. அதனால அப்படி பண்ற பெருமாள் இந்த திருப்புலிங்குடியிலையும் சயனிச்சுருந்தே கூட சுகசுப்தகா பரந்தபகான்னு சொல்லும்படியா எல்லாருக்கும் அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தையும் போக்கலாம், இஷ்ட பிராப்தின்னு சொல்லக்கூடிய அவாவ ஆசைப்படுற வரங்களையும் எழுந்து உட்கார்ந்துட்டுதான் இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது பெருமாளுக்கு. நாமளா இருந்தா சில காரியம் உட்கார்ந்துட்டு தான் பண்ண முடியும், சில காரியம் நின்றுட்டு தான் பண்ண முடியும். ஆனா பெருமாள் நினைச்சானா எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ண முடியும். அப்படி இருக்கிறச்ச ஆழ்வார் எதுக்கு பெருமாள் எழுந்து உட்காருன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்றது, முதலைய சம்ஹாரம் பண்ணி யானையை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லக்கூடிய துஷ்ட நிகிரகங்கள், பகவானுடைய பக்தர்களுக்கு இம்சை பண்ணக்கூடியவால சம்ஹாரம் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் சங்கல்ப மாத்திரத்தினாலும் சாதிக்கலாம். பெருமாள் வைகுண்டத்திலேயே இருந்துட்டு கஜேந்திரனுடைய கால்
முதலையனுடைய வாயில இருக்கு, அந்த முதலை அழிந்து போய் கஜேந்திரன் ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணாலே நடந்துருவேன். அதுக்கே இவன் வரணும். சரி, இவன் வர வேண்டாம். எதுக்கு ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான்? பஞ்ச ஆயுதங்கள்ல யாராவது ஒருத்தர் இப்ப சுதர்சனனை பார்த்து நீ போய் முதலையனுடைய தலையை சீவிட்டு யானையை காப்பாத்திட்டுவான்னு சொன்னா போறாதோ? சொல்ல கூட வேண்டாம் சுவாமி, சைகை பண்ணினா போறாதோ? சைகையும் பண்ண வேண்டாம், மனசுல நினைச்சுட்டாலே போகக்கூடியவனாச்சு சுதர்சனன். அப்ப அவன் அங்க இருந்துட்டே சுதர்சனனை ஏவலாம் இல்லையோ? சரி, சுதர்சனனை ஏவ வேண்டாம், ஆயுதங்களை இவனே வச்சுக்கிட்டோம். எது வேணாலும் சொன்னா பண்றதுக்கு காத்துன்னு இருக்கிற அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள் நித்திய சூரிகள் இருக்காளோ இல்லையோ? அதுல சுபர்ணோ வாயுவாகனகான்னு காத்த விட வேகமா போகக்கூடிய கருடன் இருக்கானே, அவனை பார்த்து கருடா நீ போய் முதலையனுடைய கதையை முடிச்சுட்டு யானையை காப்பாத்தி தோல்ல தூக்கி போட்டுவான்னா ஒரு க்ஷணத்துல பண்ணிட மாட்டானா? மகாவீரனாச்சு. ஆனால் கருடனையும் நம்பாமல் சுதர்சனர் முதலான பஞ்சாயுதங்களையும் நம்பாமல் இவனே இறங்குறான்னா என்ன அர்த்தம்னா, அந்த யானையின் இடத்துல அத்தனை பரிவு இவனுக்கு. இப்போ ஒரு பெரியவா இருப்பா, இல்ல ஒரு ஆச்சாரியன் இருப்பார், ஒரு காரியத்தை ஒருத்தரை பார்த்துக்க சொல்லுவார். ஆனா அவருக்கு எது மனசுக்கு ரொம்ப பிடிச்சதோ, யார் ரொம்ப பிடிச்ச சிஷ்யனோ அவன் விஷயத்துல இருக்கக்கூடிய காரியத்தை மட்டும் நானே பாத்துக்கிறேன்னு. இவருக்கு என்னன்னா, தாம் பண்ணினாதான் திருப்தி, மத்தவா பண்ணினா எங்க சரியா பண்றாலோ பண்ணாத விட்டுடுறாலோ அப்படின்றதான ஒரு கிளேசம் உண்டு இவருக்கு. அப்படின்ற விஷயத்துல என்னதான் இவர்கிட்ட இருக்கிறவா நன்னா அந்த காரியத்தை ஆச்சரியமா பண்ணாலும் கூட தானே பண்ணினாதான் இவருக்கு திருப்தி ஏற்படுறது. அந்த மாதிரி இவர் நினைச்சிருந்தாலும் காரியம் நடக்கும், கருடன் அனுப்பினாலும் காரியம் நடக்கும், சுதர்சனன் முதலான ஆயுதங்களை அனுப்பினாலும் காரியம் நடக்கும். இருந்தாலும் இவாளை நம்பாம இவர் அத்தனை வேகமா அங்க வந்து நின்றது எதுக்காகன்னா, அந்த முதலைய சம்ஹாரம் பண்றது ரெண்டாம் பட்சம், செகண்டரி, அது கவுனம். எது முக்கியம், எது பிரைமரின்னா, அந்த கஜேந்திரன் தன் உயிர் போறதையும் பொருட்படுத்தாம, தன் கால் இப்படி முதலவாயில மாட்டிண்டு அவஸ்தப்படுறதையும் பொருட்படுத்தாம, அந்த புஷ்பத்தை எப்படியானும் பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சிட மாட்டேனா அப்படின்னு பக்தியோடு கூட இத்தனை வருஷங்கள் போராடுறானே உயிருக்கு, அந்த பக்தனுக்கு நாம தேடி போய் சேவை கொடுத்து அவனை சேர்த்து கட்டின்றாதானே அவன் பக்திக்கு ஒரு பெருமை, அவன் பக்திக்கு ஒரு மதிப்பு. இல்லைன்னா ஜனங்கள்லாம் என்ன சொல்லும், கேவலம் ஒரு புஷ்பத்தை கொண்டு அந்த பெருமாள் அர்ச்சிக்கணும்னு இத்தனை கஷ்டப்படுறான், என்ன தெய்வம் அது, கண்ணு இருக்கா அதுக்கு, அது வந்து இவனை சேர்த்து கட்டின்னு இருக்க வேண்டாமா, இவன் கஷ்டத்தை தீர்த்திருக்க வேண்டாமா, இப்படி வராம அது பாட்டு கண்ணு மூடுன்னு படுத்துட்டு இருக்க, அத்தையா இவன் சேவிச்சான் அப்படின்னு இவனை பேசுமோ இல்லையோ லோகம். இந்த லோகம் பேசுறது கூட ரெண்டாவது. அந்த கஜேந்திரன் 1000 வருஷம் முதலவாயில மாட்டிந்து பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒரு க்ஷணத்துல மறந்திருக்க மாட்டானா பெருமாளை பார்த்தா விட்டு? இந்த மாதிரி எத்தனை முதலவாயில வேணாலும் காலை விடுறேன், நீ வந்தியானா போறோம்னு நினைக்க மாட்டானா? அந்த பக்தனோட கூட கலந்து பரிமாறக்கூடிய அந்த அனுகிரகத்திற்காகத்தான் நீ வந்தாய். அதே மாதிரி திருப்புலிங்குடியில நீ சயனிச்செண்டே எங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிற, சந்தோஷம். நாங்க கேட்கிற வரத்தை எல்லாம் கொடுக்கிற, சந்தோஷம். ஆனா நாங்க எதுக்கு ஆசைப்படுறோம்? கஜேந்திரன் எப்படி அந்த புஷ்பத்தை உன் திருவடியில சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த மாதிரி நாங்க ஆசைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எங்களுடைய இஷ்டம் கோரிக்கை ஒண்ணுதான். படுத்துன்னு இருக்கிற காய்ச்சின வேந்தன் எழுந்து உட்கார்ந்து சேவை சாதிக்கணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. அதை நீ தீர்த்து வைக்க வேண்டாமா? கஷ்டம் தீத்தா போதுமா, வரம் கொடுத்தா போருமா? இந்த ஆசையை நிறைவேற்றினாதானே இஷ்டபூர்த்தி ஆறுது. அதனால இந்த ஆசையை நீ எப்படி நிறைவேற்ற முடியும்? படுத்துட்டே உட்கார்ந்தாப்புல சேவை தர முடியுமா யாரானும்? அதனால வேற வழியே இல்லை, நீ எழுந்து உட்கார்ந்துட்டு தான் ஆனோம். நீ எழுந்து உட்கார்ந்துட்டேனா படுத்துன்னு தூங்கின்னு இருக்கிற பெருமாள், அதுவும் சிலையா தூங்கின்னு இருக்கிற விக்கிரகமா இருக்கிற பெருமாள் ஆழ்வார் கூட்ட உடனே எழுந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னு உலகமெல்லாம் உன்னை பச்சுதான் ஆச்சரியமா பேசும். நீ தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருப்ப, எழுந்து உட்கார்ந்துக்கோன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பெருமாள். அப்படி உட்கார்ந்துட்ட உனக்கு நாங்க அடியார்கள்லாம் சேர்ந்து ஜெய விஜயி பவா ஜெய விஜயி பவான்னு வெற்றி முழக்கம் அடிக்கிறோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது 9வது பாசுரம். 10வது பாசுரத்தில கொடுவினை படைகள் வெள்ளையாய் அமரர்க்கு இடர் கெட அசுரர் கட்கிடர் செய் கடுவினை நஞ்சே என்னுடை அமுதே கலிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினை இல்லாமலர் மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. ஆழ்வார் இங்க பிரார்த்திக்கிறார், நம்மாழ்வார் கூட்டா பெருமாள் வந்துடணுமா? நம்மாழ்வார் ஆசைப்பட்டுட்டா படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து உட்கார்ந்துடணுமா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஒருவேளை நான் பிரார்த்திக்கிறபடி எனக்காக நீ படுத்துட்டு இருக்கிறவன் எழுந்து உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு கூட வச்சுக்கோ. இப்ப நாம எல்லாம் மோட்சத்துக்கு போறோம், நம்ம எல்லாருக்கும் மோட்சம் போற தகுதி உண்டா? நம்ம பரநியாசம்னு ஒண்ணு பண்ணிட்டு ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் இருக்கிறபடினால அதை பார்த்து பெருமாள் கொடுக்குறானே ஒழிய நாம எல்லாம் ஆழ்வார்களாட்டமா பக்தி பண்ணினோமா?
ஆச்சாரியாலாட்டமா அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு மகா ஞானியா இருக்கோமா? நம்ம எல்லாம் சாதாரண மக்கள் தானே, ஏதோ கொஞ்சம் பக்தி இருக்கு, கொஞ்சம் ஞானம் இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய நம்ம எல்லாம் நம்மாழ்வாரா, திருமங்கை ஆழ்வாரா, ஸ்ரீபாஷ்யக்காரரா, சுவாமி தேசிகனா இல்லையே. ஆனால் அந்த நம்மாழ்வாருக்கு தந்த மோட்சம், அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகனுக்கு கொடுத்த மோட்சம் அதுவும் ஒன்னும், நமக்கு கொடுக்கிற மோட்சமும் ஒண்ணுன்னு சொன்னா கிடைக்கிற பலத்துல வித்தியாசம் இல்லை, தாரதமியம் இல்லை. ஆனா அவ பண்ண காரியத்துக்கும் நம்ம பண்ற காரியத்துக்கும் அவளுடையதான பக்தி நிஷ்டைக்கும் நம்ம நிஷ்டைக்கும் மலைக்கும் அடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கிறது ஒன்னும். அப்படி பெரிய மகானுக்கும் மோட்சம் தர, எனக்கும் மோட்சம் தர, அது எப்படி? உன்னுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தாலே, அதாவது நடக்காததையெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய சக்தியினாலே. சுவாமி எங்கேயானும் மனுஷ உடம்பும் சிங்க தலையும் ஒன்னா வருமா? நிருசிம்மன் வந்தானே, அந்த மாதிரி எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்ம ஆழ்வாருக்கெல்லாம் என்ன பக்தி இருக்கு? இவர் கேட்டாரானா படுத்துட்டு இருக்கிற பெருமாள் உட்காந்துக்கணுமா அப்படின்னு நீ நினைச்சியானா என் பக்திக்காக நீ உட்கார வேணாம். ஆனா உன்னால உட்கார முடியுமோ இல்லையோ? படுத்துட்டு இருக்கிற நீ எழுந்து உட்கார சக்தி உண்டோன்னு நீ நினைச்சா பண்ணிக்கலாமோன்னு, அதனால எழுந்து உட்காந்துக்கோ. நடக்காத காரியம்னு இருந்தாலும் எனக்கு தகுதி இல்லைனாலும் உன்னால நடத்தி வைக்க முடியும்ன்ற சாமர்த்தியத்தை காட்டு, எழுந்து உட்கார்ந்துக்கோ அப்படின்னு பிரார்த்திச்சார். 4வது பாட்டுல ஆழ்வார் என்ன கேட்டார்? வந்திடாய், நீ வா என்கிட்ட, நீ வா, திருப்புலிங்குடி பெருமாளே எழுந்து வா என்கிட்ட, நீ நடந்து வரத நான் பார்க்கணும், என்கிட்ட வா அப்படின்னு பிரார்த்திச்சார். அத மனசுல வச்சுட்டு பெருமாள் வம்ப வளர்க்கறான். இப்போ 10வது பாட்டுல ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான், ஆழ்வாரே 4வது பாட்டுல நான் வரணும்னு கூப்பிட்ட நீர், அதுக்கு பிறகு திரும்பவும் ஒரு பாட்டுலயே நீ வா வான்னு கூப்பிட்டாதானே நான் வர முடியும். ஆனா நீ வான்னு கூப்பிடலையே, 4வது பாட்டுல மட்டும் வான்னு கூட்டீர். நான் வரலான்னு நினைக்கிறச்ச நீர் எழுந்து உட்கார்ந்துண்டா போறோம், நீர் வரலன்னா பரவாயில்ல, நடந்து வரலன்னா பரவாயில்ல, நிந்துக்கலன்னா பரவாயில்ல, எழுந்து உட்கார்ந்துண்டா போறோம்னு வான்னு கூட்ட நீர் உட்கார்ந்துண்டா மட்டும் போறோம்னு சொன்னீரே, அதுக்கு என்ன காரணம்? இவன் கூட்டப்ப வரவும் இல்லை, நடக்கவும் இல்லை, நிக்கவும் இல்லை, இப்ப உட்கார்ந்துக்கவும் இல்லை. ஆனா வம்ப எப்படி வளர்க்கறான் பாருங்க. இதெல்லாம் ஆழ்வாரிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியை வெளிப்படுத்துவதற்காக, ஆழ்வாருடைய பக்தியை பாசுரமாக அனுபவிப்பதற்காக பண்ணக்கூடியதான லீலைகள்னு புரிஞ்சுக்கணும். கூட்டீர், நான் வரதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்சே என்ன வலியுறுத்தாமல் உட்கார்ந்துண்டா மட்டும் போறோம்னு சொன்னீரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பெருமாளை பார்த்து ஆழ்வார் கேட்கிறானோ. அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், நீ நடந்து வந்தியானா உனக்கு கால் வலிக்கும் ஒண்ணும், அப்ப நான் உன்னுடைய கால் பிடிச்சு விடலாம்னு நினைச்சேன். எப்படின்னா, எப்படி படுத்துட்டு இருக்கிற நீ அலுப்பா படுத்துட்டு இருக்கேன்னு ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் உன் காலை பிடிச்சு விடுறாலோ, அந்த மாதிரி எனக்கு உன் காலை பிடிச்சு விடணும்னு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக உன்னை வான்னு சொன்னேன், நீ வர மாதிரி தெரியல, விட்டுட்டேன். இப்ப என்ன தெரியுமா சொல்றேன்? நீ நான் உன் காலை பிடிக்கணும்னு இல்ல, நீ உன்கிட்ட என்ன கூட்டுண்டாலும் சரி நான் உன் காலை பிடிக்கிறேன். இப்போ ஆழ்வாரை நோக்கி பெருமாள் வந்தா காலை வலிக்கிறது, ஆழ்வார் கால் பிடிச்சு விடுவார். ஆழ்வாரை நோக்கி பெருமாள் வர வேண்டாம். ஆழ்வார பெருமாள் கூட்டுண்டா கூட இவர் வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ண போறார்? பெருமாளுக்கு ஸ்ரீபாத கைங்கரியம் பாத சேவை பண்ண போறார். ஒன்னும் காலமுக்கும்படியான பாக்கியத்தை கொடு, இல்ல கூட்டு காலமிக்க விடும்படியான பாக்கியத்தை கொடு. மொத்தத்துல பிராட்டிமார்களாட்டமா உன் திருவட்டியை பிடித்து விடக்கூடியதான பாக்கியம் எனக்கு வேணும். இப்ப இங்க என்னன்னா, எதை வேணாலும் நம்ம பிரார்த்திக்கலாம். ஆனா கொடுக்கறதும் கொடுக்காத போறதும் பகவானுடையதான சர்வ சுதந்திரம். அது எதை பிரார்த்திச்சாலும் சரி, கொடுக்கலாமா வேணாமான்னா அவன் திருவள்ளம் எதுவோ அது. அவன் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பான், இல்லைன்னா ஏண்டா கொடுக்கலன்னு அவனை கேட்கறவா யாரும் கிடையாது. சர்வ சுதந்திரன் அவன். அதனால எனக்கு ஆசை என்ன தெரியுமா? உன் திருவடியை பிடிக்கணும்ன்றது ஒண்ணுதான் எனக்கு ஆசை. நீ என்னை நோக்கி நான் உன் கால் பிடிக்கும்படியா அமைந்தாலும் சரி, இல்ல என்னை கூட்டுண்டு நான் அங்க உன் கால் பிடிச்சு விட்டாலும் சரி, எனக்கு தேவை உன்னுடைய பாத சேவை பண்ணுவது. ஆகையினாலே சர்வ சுதந்திரனா நீ என்ன நினைக்கிறையோ அது மட்டும்தான் நடக்கும். அதனால உன் இஷ்டப்படி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணினாலும் போதும். என்ன பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்க, வாயை திறந்து பேசி பதில் சொல்லு அப்படின்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறார். கொடுவினை படைகள் வல்லையாய், பக்தர்களுக்கு ஹிம்சை பண்ணக்கூடிய துஷ்டா மேல ரொம்ப கொடுமையான ஒரு வேகத்தோட கூட வெறியோட கூட அவர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஆயுதங்களை, பஞ்சாயுதங்களை வல்லையாய் ஏவக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனே. பஞ்சாயுதங்கள்லாம் யார் சொன்னாலும் போய் காரியம் பண்ணாது, பெருமாள் சொன்னாதான் காரியம் பண்ணும். இதே சுதர்சனரை பிரம்மாவோ ருத்ரனோ, சுதர்சனரே நீங்க அவரை போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா, சொன்னவா பக்கம் வேணாலும் சுதர்சனாழ்வான் திரும்புவானே ஒழிய அந்த காரியத்தை பண்ண மாட்டான். பஞ்சாயுதங்களை நியமிக்கக்கூடியதான வல்லமை எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு. ஆகையினாலே அப்பேற்பட்ட
செய்கைகளை உடைய அந்த பஞ்சாயுதங்களை நியமிக்கக்கூடிய வல்லமையை உடையவனே, அமரர்க்கு இடர்கெட அசுரர்க்கு இடர் செய் கடுவினை நஞ்சே. தேவர்கள் தான் பெரும்பாலும் அசுரர்களால பாதிக்கப்பட்டா அவர்கள் தங்கள் கஷ்டம் தீரணும்னு பெருமாளை பல இடங்கள்ல பல கஷேத்திரங்கள்ல திருப்பார்கடல் எல்லாம் சரணாகதி பண்ணா அந்த அமரர்களுக்கு அதாவது தேவர்களுக்கு இடர் கெட அவளுடைய துக்கம் போகும்படியா அசுரர்களுக்கு இடர் செய். அவளுக்கு யாரு துக்கத்தை கொடுக்கிறா? தேவர்களுக்கு யார் துக்கம் கொடுக்கிறா? அசுரர்கள். தேவர்களுடைய துக்கம் போகணும்னா என்ன பண்ணணும்? அசுரர்களுக்கு துக்கத்தை கொடுக்கணும். இதெல்லாம் ஆழ்வாருடைய வார்த்தை அழகு, வார்த்தை பிரயோகம், வார்த்தை விளையாட்டு. ஒருத்தருக்கு இடர் கெடுவதற்காக இன்னொருத்தருக்கு இடர் பண்ண சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இடர் பண்ற அசுரர்கள் தர்மத்தின்படி போறவா கிடையாது, அதர்ம ரீதியிலே போறவா, கெட்டவா, அவ அழிய வேண்டியவா. அவ வெறும் அவ காரியத்தை பார்த்துட்டு இருந்தா அவளை பெருமாள் என்னைக்கும் சம்ஹாரம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க போறது இல்லை. தர்மத்துக்கு புறம்பா, பெருமாளுக்கு புறம்பா, சாஸ்திரத்துக்கு புறம்பா, சனாதனத்துக்கு புறம்பா அவ நடந்துக்கிறபடியினாலே, பாகவதால இம்சிக்கிறபடியினாலே தானே பெருமாள் அவளை சம்ஹாரம் பண்ண வேண்டியதான ஒரு நிலை வருது. ஆகையினாலே அவா இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுத்ததுனால அவளுக்கு நீ துக்கத்தை கொடுத்து தேவர்களுடையதான துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அழகனே, ஒருத்தருக்கு துக்கம் போறதுக்காக இன்னொருத்தருக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனே, அமரருக்கு இடர் கெட அசுரருக்கு இடர் செய். எப்படி செய்யறான் அப்படின்னா, கடுவினை நஞ்சே. அப்படின்னா கடு அப்படின்னா கடுமைன்னு அர்த்தம் இல்ல, கடுக அதாவது விரைவாக, வெரி ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட். எப்படி விஷத்தை போல. யாரான ஒருத்தர் விரக்தியில விஷம் சாட்டா சுவாமி, எப்படியோ விஷம் பரவிடுத்து உடம்புல, என்ன ஆறுது? ஒரு க்ஷணத்துல உடம்பெல்லாம் விஷம் பரவி செத்து போயிடுறாளோ இல்லையோ? இல்ல இப்பதான் விஷம் சாப்பிட்டுருக்கா, ஒரு 6 மாசம் கண் தெரியாத போகும், அப்புறம் 6 மாசம் கை போகும், அடுத்த 6 மாசம் கால் போகும்னு ஒரு 10 வருஷம் கழிச்சா போறவன் சாட்டா உடனே பரவுறது போயிடுறான் ஒன்னும். அந்த மாதிரி வெரி ஃபாஸ்ட் ஆக்ஷன் பண்ணக்கூடிய விஷம் போல வந்த க்ஷணத்துல அவளை சம்ஹாரம் பண்ணக்கூடிய பஞ்சாயுதங்களை உடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே. இது யாருக்காக? சரணாகதி பண்ணி பிரார்த்திச்சுண்ட தேவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக, அவர்களை இம்சை பண்ணக்கூடிய அசுரர்களை கடுமையான விஷம் போல ஒரு க்ஷணத்திலே விரைந்து அழிக்கக்கூடிய விஷம் போன்றவனே, கெட்டவாளுக்கு விஷம் போல இருக்கக்கூடியவனே, என்னுடைய அமுதே, அவளை அழிக்கக்கூடிய விஷமா இருக்க, என்னாட்டமா இருக்கிற பக்தர்களுக்கு அமுதமாட்டமா இருக்க. அப்படின்னா எப்போதும் போக்கியத்தோட கூட இருக்கிறாய். அமுதம் சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் நினைப்பாலோ? எல்லாரும் அமுதம் சாப்பிட்டா நன்னா இருக்கும்னு தான் நினைப்பா. அந்த மாதிரி எங்களுக்கு அமுதமாட்டமா போக்கியமா தித்திக்க கூடியவனே. இதெல்லாம் வார்த்தை விளையாட்டுகள். ஒருத்தருக்கு இடர் பண்றானா, இன்னொருத்தருக்கு இடர் களையறானா. ஒருத்தருக்கு விஷமாட்டம் உயிரை அழிக்கிறானா, இன்னொருத்தருக்கு அமுதமாட்டமா அவளை வாழ வைக்கிறானா. இதெல்லாம் துவந்துவங்கள், இரட்டைகள்னு பேரு. இதெல்லாம் உலகத்துல சேராது. ஒருத்தனே கஷ்டத்தையும் கொடுக்குறான், கஷ்டத்தையும் எடுக்கிறான்னா எங்கேயானு பார்த்திருக்கோமா? ஒண்ணு கெட்டவனா இருந்தா கெட்டதே பண்ணிட்டு இருப்பான், நல்லவனா இருந்தா நல்லதே பண்ணிட்டு இருப்பான். ஆனா யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவன் தான் சமர்த்தன். அவனுக்கு தான் சர்வ சாமர்த்தியம் உண்டு. முக்கியமா எல்லாரையும் ஆளக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு மட்டுமே உண்டு. சர்வலோகத்தையும் ஆளக்கூடியவனானபடினாலே யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம கைவந்த கலை பெருமாளுக்கு அதெல்லாம். அதனால அவர்களுக்கெல்லாம் உடனே பரவினா பிராணனை உரியக்கூடியதான விஷம் போல இருக்கக்கூடியவனே, எங்களை போலவாளுக்கெல்லாம் சாவாமல் இருப்பதற்கு காரணமான மோட்சம்னு சொல்லக்கூடியதான அமிர்தத்தை போலே போக்கியமாக இருக்கக்கூடியவனே, கலிவயல் திருப்புளிங்குடியாய், நிறைய கழனிகளாலே சூழப்பட்ட சமிருத்தியான வயல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய திருப்புளிங்குடி திவதேசத்திலே சிவசாதிக்கிற பெருமாளே, வடிவினை இல்லா மலர்மகள், இவளுக்கு சமானமான அழகு யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லும்படியா பேரழகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவியான லட்சுமி தேவி பெரிய பிராட்டியார், மற்றை நிலமகள், அந்த ஸ்ரீதேவிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய உன்னுடைய 2வது தர்மபத்னியான திவ்ய மகிஷியான பூமி பிராட்டி நிலமகள், பிடிக்கும் அவ புடிச்சு விடக்கூடியதான, அவ அமுக்கி விடக்கூடியதான மெல்லடியை, மென்மையான தாமரையை காட்டிலும் மென்மையான உன்னுடைய திருவடிகளை, கொடுவினை ஏனும் மகா பாவியா, இத்தனை முறை பிரார்த்தித்தும் பெருமாள் எழுந்து உட்கார்ந்துக்காத பாவம் பண்ணினவனாக இருக்கக்கூடிய நானும் அடியேனும் பிடிக்க, பெருமாளுக்கு எப்படி ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் திருவடியை புடிச்சு விடுறாலோ அந்த மாதிரி நானும் பிடிக்க, ஒரு நாள், ஒரே நாள் போறோம், என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் போறோம், இன்னைக்கு வரலன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் போறோம் அப்படின்னு 2 விதமான அனுபவங்கள். ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே, ஒன்னும் நீ இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டுக்கோ. கூவுதல் அப்படின்னா வா அப்படின்னு கூவுறது,
ஓ ஹட்டபாப்பா இங்க வா, வந்து நீ ஆசைப்பட்டபடி என் திருவடியை பிடிச்சு விடு அப்படின்னு ஒண்ணு உன் இடத்துக்கு என்ன கூட்டுக்கோ. அதாவது மோட்சம் கொடுத்தோ ஸ்ரீவைகுண்டத்துல உன்னுடைய திருவடிகளை பிடிக்கும்படியான பாக்கியத்தை கொடு. அல்லது வருதல், நீ என்ன தேடி வந்து இங்கேயே சேவை கொடுத்தோ, எழுந்து உட்கார்ந்துக்கோ, என்கிட்ட வா, உன் காலை பிடிச்சு விடுறேன், இந்த லோகத்திலேயே எனக்கு சேவை கொடு. ஒண்ணு கூட்டு திருவடியை பிடிச்சு விடுக்கும்படியான பாக்கியம் கொடுப்பையோ, இல்ல வந்து திருவடியை பிடிச்சு விடும்படியான பாக்கியம் கொடுப்பையோ, செய்யாயே செய்யாய் நீ பண்ணணும். கூவுதல் வருதல் செய்யாயே, ஒண்ணு கூவி அனுபவத்தை கொடு, இல்ல வந்து அனுபவத்தை கொடு, மொத்தத்துல எனக்கு திருவடியை பிடிச்சு விடக்கூடியதான பாக்கியம் கிடைக்க வேணும். இது இந்த ஆசை தான் இவருடைய மனசை போட்டு அப்படி தொலைக்கிறது. போய் பார்த்தார் பெருமாளை. பெருமாள் ஆச்சரியமா பயணிச்சுட்டு இருக்கார். பெருமாளுடைய 2 திருவடியும் பிராட்டிமார்கள் மடியில இருக்கு. 2 பிராட்டியும் இந்த லோகமெல்லாம் அண்ட சராசரமெல்லாம் பிரம்ம ருத்ரா இந்திராதி தேவர்கள் எல்லாம் எந்த திருவடியிலே தலையை வைத்து வழங்குகிறார்களோ, எந்த திருவடியை அடைய வேணும்னு ஆசைப்படுறாலோ, எந்த மோட்சத்தை தரக்கூடிய திருவடிகளா உபாயமாகவும் போக்கியமாகவும் இருக்கிறதோ, அந்த திருவடிய இந்த திருவடி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லும்படியா மடியில வச்சுட்டு பிடிச்சு விட்டு இருக்காளே, அதை பார்த்ததுல இருந்து நாமளும் அந்த மாதிரி அந்த திருவடியை பிடிக்கணும்ன்ற ஆசை வந்துடுத்து. ஸ்ரீதேவி பூமிதேவி மட்டும்தான் உன்னை சரணாகதி பண்ணவாளா? அகலகில்லேன்னு இறைவன் அலர்மேல் மங்கை உரைமா இருப்பான்னு நான் ஒன்னும் சரணாகதி பண்ணலையா? அவா மட்டும்தான் உன்னை மனசுல சுமக்கிறாளா? நான் சுமக்கலையா? அவா மட்டும்தான் உன்னுடைய தர்மபத்தினியா? நானும் பராங்குஷ நாயகின்னு உன்னுடைய தர்மபத்தினி தானே. அந்த 2 ஆமடியாளர்களுக்கு இருக்கக்கூடியதான சுவாதந்திரியம், அந்த உரிமை எனக்கு இல்லையா? இப்படி எப்படி பார்த்தாலும் உன்னுடைய திருவடியை நான் பிடிச்சு விட்டே ஆனோம். ஒண்ணு கூட்டு அந்த பாக்கியத்தை கொடு, இல்ல வந்து அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இது ஆச்சரியமான அனுபவம். நிஜமா நமக்கே அந்த பெருமாளை சேவிக்கிறச்ச அந்த எண்ணம் வரணும். என்னைக்கு நாம் இந்த மாதிரி பெருமாளுடைய திருவடியை பிடிச்சி சேவை பண்ண போறோம், பாத சேவை பண்ண போறோம் கூடியதான ஒரு உணர்ச்சி வந்தால் நமக்கு பெருமாளிடத்திலே மோட்சத்திலே அத்தனை ஆசை இருக்கு, அத்தனை ருச்சி இருக்குன்னு அர்த்தம். அடியே இந்த பெருமாளை சேவிக்கிறச்ச பெருமாளுடைய விமான பிராகாரத்தை பிரதட்சணமா பண்ணிட்டு வரச்ச பெருமாளுடைய திருவடி மாட்டுல ஒரு 2-3 படிகள் இருக்கும். அது மேல ஏறி ஒரு மேடையில நின்றோமானா பெருமாளுடைய சேவையாகும். அந்த ஜன்னல் சாளரம்னு பேரு, ஸ்தவத்தில் இருக்கக்கூடிய கருங்கல் ஜன்னல்ல பெருமாளுடையதான சயன திருக்கோலம் சேவையாகும். முதல்ல பெருமாளுடைய உள்ளங்கால் சேவையாகும், பெருமாளுடைய திருவடி விரல்கள் சேவையாகும். அப்படியே சேவித்துட்டு போனோமானா காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்வே கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி அப்படின்னு பாதாதிகேசமா காய்சினவேந்தனுடையதான சயன திருக்கோல சேவை நமக்கு பிராப்தமாறுது. அப்படி பகவானுடைய திருவடியை ஒட்டிண்டு அவன் திருவடியை மடியில வச்சுண்டு பிராட்டிமார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு அடி தூரம் தான் நமக்கும் அவளுக்கும், நாம நிக்கிற இடத்துக்கும் பிராட்டிமார்களுக்கும் பெருமாளுக்கும் 1 அடி 1.5 அடி தூரம் தான். அத்தனை நெருக்கமா பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு பெருமாளுக்கு ரொம்ப அருகிலே நின்றுண்டு அத்தனை சமீபத்துல பெருமாளுடைய திருமேனியை சேவிக்கிற போது என்ன தோணும்? நாமளும் அந்த மாதிரி 2 பிராட்டிகளுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு பெருமாளுடைய திருவடியை பிடிச்சு விடலாமான்னு தோணும். அல்லது படுத்துட்டு இருக்கிற பெருமாள் பேர்ல அப்படியே விழுந்துட மாட்டோமான்னு தோணும். அப்பேற்பட்டதான ஒரு ருச்சி, ஒரு துவரை, ஒரு ஆசை என்னைக்காவது ஒரு நாள் நடக்கதான் போறது. சரணாகதி பண்ணிட்டோம், வைகுண்டம் கொடுக்கதான் போறான். ஒரு நாள் வைகுண்டத்துக்கு போய் அவன் திருவடியில உட்கார்ந்துட்டு ஸ்ரீபாத சேவை பண்ணதான் போறோம். ஆனால் வைகுண்டத்துக்கு போய் பண்றது என்னத்த? இப்பயே இங்கேயே இந்த பெருமாளுக்கு அப்படியே பண்ணிவிடலாம், அவனோட சேர்ந்துடலாம்னு சொல்லக்கூடியதான துவரை ஏற்படணும். அது அந்த பெருமாளை அங்க சேவிக்கிறச்ச ஏற்படுறது. சாதாரணமா இருக்கிற நமக்கே, பெருமாளையும் சேவிக்கிற நமக்கே இப்படி ஒரு பாக்கியம், ஒரு அனுபூதி ஏற்படுறது. பெருமாளை சேவிக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணி அதே காரியமா இருந்துருக்கிற ஆழ்வாருக்கு எத்தனை ஏற்பட்டிருக்கும் இன்னைக்கு. அதுதான் பிரார்த்திக்கிறார். வடிவினையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. அவ பாவம் புண்ணியம்னு சொல்லக்கூடியதான கர்ம பந்தங்கள் இல்லாதவர்கள். ஈஸ்வரி பெரிய பிராட்டி, நித்தியசூரிகளா இருக்கக்கூடிய வாவெல்லாம் மிதி பெறலாம். அதனால பெரிய பிராட்டியார் சாட்சாத் ஈஸ்வரி, உன்னாட்டம் பரதத்துவமாவோ, அவளே பூமி தேவி நீலாதேவின்னு சரீரங்கள் எடுத்துட்டு இருக்கா. உன்னுடைய அவதாரங்களான ஸ்ரீராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் போல உன்னுடைய திருப்பார்கடல் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றைய திரு உருவங்கள் போல ஸ்ரீதேவியினுடைய மறு உருவங்கள் தான் பூமி தேவியும் நீலாதேவியும். அதனால நீங்கள்லாம் ஈஸ்வரா, உங்களுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது. அவா பிடிக்கிறான்னா கர்ம சம்பந்தம் இல்லாதவா, கர்ம சம்பந்தம் இல்லாதவனான பகவானுடைய திருவடியை பிடிக்கிறது சரிதான்னு நீ நினைச்சாலும் உன்னுடைய சாமர்த்தியத்தினாலே கொடு வினயன் மகா பாவத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த நீச்சனும் அவாலாட்டுமே உன்னுடைய திருவடியை பிடிக்கக்கூடியதான பாக்கியத்தை நீ தர வேணும். இதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, என்னமோ கால வலிக்கிறதுன்னு வந்து படுத்துட்டேன்,
பிராட்டிமார்கள் கால் பிடிச்சு விட ஆரம்பித்தா, புடிச்சு விட்டு இருக்கா, எத்தனை வருஷமா புடிச்சு விட்டு இருக்கா, இன்னமா கால்வழி சரியால, இன்னும் கூட கால் வலிக்கிறதுன்னு படுத்துட்டு இருக்கியே, இத்தனை நாள் அமைக்கிறதுக்கு கால்வழி எப்பவோ சுத்தமா இருக்கும், இப்ப நன்னா நடக்க முடியும் உன்னால, எழுந்து நடந்து வா, இப்ப நன்னா இருக்கு, எழுந்து நடந்து வரேன், ஒருவேளை நடந்து வரச்ச கால்வழி வந்தா என்ன பண்றதுன்னு நினைக்கிறியா, அப்ப கால் பிடிச்சு விட நான் இருக்கேன், ஒண்ணு அப்படி வா, இல்ல நீ வரதாவே ஐடியா இல்லைன்னா என்ன கூட்டுக்கோ, நான் உனக்கு அங்க வந்து அந்த சேவை பண்றேன், மொத்தத்துல என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வை அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்போ இதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, அவ திருவடியை புடிச்சு விடுறான்னா அவ வைகுண்டத்துல பெருமாள் திருவடி வாரத்துல இருக்கா, அதனால புடிச்சு விடுறா. நாம பெருமாள் இருக்கக்கூடிய வைகுண்டத்துல இல்லாம சம்சாரத்துல ஒன்று இருக்கிறபடினால நம்மளால அதை பண்ண முடியல. அங்க போக விடாம எது தடுக்கிறதுன்னா கடுவினை கொடுவினை நம்முடைய பாவம் தடுக்கிறது. எப்போது இந்த பாவத்தை பஞ்சை போலே பொசுக்கி என்னை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து செல்வாய் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பகவானுக்கு திருவடி சேவை பண்ணக்கூடியதான அந்த துவரை விஞ்ச ஆழ்வார் இங்கே பிரார்த்திக்கிறார். அப்படின்னு இது ஆழ்வாருடையதான ஆர்த்தியை, பகவானுக்கு ஸ்ரீபாத சேவை பண்ணக்கூடிய துவராதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியதான உத்தமமான பாசுரம் இது. இந்த பாசுரத்தை தினம் சொன்னாலும் அனுபவம் தகும். இந்த பாசுரத்தை எல்லாம் நித்தியம் ஆத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றச்ச, திருவாராதனம் எல்லாம் பண்ணி உபச்சாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெருமாளுக்கு சயனம் கண்டருள்ற பண்றதுக்கு முன்னாடி பெருமாளுடைய திருவடிகள் அப்படியே தலையை வச்சுண்டோ கையை வச்சுண்டோ அப்படி இந்த பாசுரத்தை சொல்லி பிரார்த்தித்தோமானா அதெல்லாம் தனி அனுபவம். அதெல்லாம் இப்போ கடைசியில 11வது பாசுரத்தினால பல ஸ்ருதி சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுறார். இந்த திருவாய்மொழிக்கு என்ன பலன் அப்படின்னா, இந்த 10 பாசுரங்களே அன்போடே பக்தியோடே சொல்லக்கூடியவர்கள் எப்போதும் எம்பெருமானை நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பகவானுடைய பக்தனுக்கு என்ன வேணும், சதா பகவத் சம்பந்தத்தோட அவனுடைய சிந்தையிலேயே எப்போதும் பகவானையே நினைத்துக் கொண்டிருக்க வேணும். அதுதான் எல்லா பாகவதாலும் விரும்புறான். ஆனா அவளுடையதான பாவங்கள், அவளுடையதான வினைகள், கர்மா அவள் அதை பண்ண விடும்படியா இல்லாம தடுக்கிறது. அந்த கர்மத்தை எல்லாம் அந்த பாவத்தை எல்லாம் பெருமாள் பொங்கும் சினத்தோட கூட இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள்னால சம்ஹாரம் பண்ணி அறுத்து தள்ளி இவர்களுடைய இடரை கடிந்து எம் இடர் கடிவானேன் இவாளுடைய கஷ்டத்தை தீர்ந்த பிறகு இப்போ கொடுவினைகள் எல்லாம் போயிடுத்து இவாளை விட்டு, இப்ப இவாளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான நிலைமைக்கு வராளோ இல்லையோ. அதனால பெருமாளிடத்திலேருந்து பெருமாள் கைங்கரியத்திலேருந்து இவாளை பிரிக்க கூடியதான அந்த கொடுவினைகள் எல்லாம் நீங்கின பிறகு, இந்த 10 பாசுரத்தையும் சொன்ன பிறகு இப்ப என்ன கிடைக்கிறதுன்னா, எப்போதும் பெருமாளை நினைத்து கொண்டு அவன் விஷயமாகவே பக்தி செலுத்தக்கூடியதான ஒரு பாக்கியத்தை அவர்கள் அடைகிறார்கள். உபுதல் வருதல் செய்திடாய் என்று குறைகடல் கடைந்தவன் தன்னை மேவி நன்கமர்ந்த வியன் புனல் பொருணல் பழுதிநாடன் சடகோபன் நாவியல் பாடலாயிரத்துள்ளும் இவையுமோர் 10 வள்ளார்கள் ஓவுதலின்றி உலகமூன்றளந்தான் அடியினை உள்ளத்து ஓர்வாரே. நம்மாழ்வார் இதுல என்ன பிரார்த்திச்சார் பெருமாளை? கூவுதல் வருதல் செய்திடாய். ஒண்ணு கூட்டு திருவடியை பிடிக்கிற பாக்கியத்தை கொடு, இல்ல வந்து திருவடியை பிடிக்கிற பாக்கியத்தை கொடு, இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்திடாய், செய் பண்ணும், பேசாம பார்த்துட்டு இருக்காதே. பாசுரம் வரணும் பாசுரம் வரணும்னு பார்த்துட்டே இருக்காதே, பதிகமே முடிஞ்சு போயிடுத்து, இனிமேலாவது ஒண்ணு கூட்டுக்கோ, இல்ல வா. கூவுதல் வருதல் செய்திடாய் என்று அப்படின்னு சொல்லி குறைகடல் கடைந்தவன் தன்னை, எப்போதும் கோஷத்தை எழுப்பக்கூடிய சப்தத்தை எழுப்பக்கூடிய புல்லுன்னு சவுண்டு வரக்கூடியதான் அந்த சமுத்திரத்தை கடைந்தான், அமிர்த மதனம் பண்ணுவதற்காக கடைந்தானே அந்த எம்பெருமானை, கூர்மாவதாரம் பண்ணி சமுத்திரத்தை கடைந்த அந்த எம்பெருமானை மேவி நன்கு அமர்ந்த, மேவின்னா பெற ஆசைப்பட்டு, பெருமாள் வேணும்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். ஒன்னும் வந்து திருவடியை கொடு கைங்கரியம் பண்றேன், இல்ல கூட்டுக்கோ, எப்படியோ ஒண்ணு நீ வேணும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்பட்டார். மேவி அப்படின்னா பகவானை அடைய தான் பெற ஆசைப்பட்டு, நன்கு அமர்ந்த அப்படின்னா இத்தனை பிரயத்தனப்பட்டு பெருமாள் ஏறெடுத்தும் பார்க்கலன்னா ஆழ்வார் வெக்ஸ் ஆயிடுவார், எத்தனை பக்தி பண்ணியும் இவன் கண்டுக்க மாட்டேன்றானேன்னு. ஆனா இன்னும் சந்தோஷமா மேல மேல பாசுரம் பாடிட்டு தான் இருக்கார் ஆழ்வார். அப்ப என்ன அர்த்தம்? பெருமாள் ஆழ்வாருடைய பக்தியை ஏத்துட்டான். இவர் ஏதோ வேலை இல்லாம எழுந்து உட்கார் நடந்துவான்னு சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஆற கதையா அப்படின்னு பெருமாள் கழிச்சு கட்டாம ஆழ்வார் சொல்றதெல்லாம் ஆசையோட கேட்டு பேச்ச வளர்த்து பாசுரம் வாங்கிட்டு இருக்கான் ஆழ்வார் வாயால. அப்போ ஆழ்வாரை அவர் பாடக்கூடிய பாசுரத்தை பெருமாளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனாலே நம்மளை இத்தனை பிடிச்சதுனாலதான பெருமாள் நம்மளோட ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தை பேசி இத்தனை பாசுரம் வர வைக்கிறான், நமக்கு இத்தனை விதமான அனுபவங்களை கொடுக்குறான். இத்தனை பெருமாள் நாம பாடுறதுக்காக வரிசையில புளிய மரத்துல காத்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் நினைச்சுட்டு நன்கு அமர்ந்த அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு
இப்ப எழுந்து உட்கார்ந்துக்கலன்னாலும் பரவாயில்ல, நம்மளை புடிச்சு போய் தான் நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், அதனால நாம நினைக்கிற எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல நடத்தி வச்சுடுவான்னு சொல்லி ரொம்ப மனசாரி சந்தோஷத்தோட புஷ்டியா இருக்கார் ஆழ்வார். இப்போ பெருமாள் எழுந்து உட்கார்ந்துக்கலன்னு வெக்ஸாகி டைவர்ட் ஆயிடல ஆழ்வார். இப்போ அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் நன்கமர்ந்த யாரு? வியன் புனல் பொருணல் வழுதிநாடன் ஷடகோபன். ஆச்சரியமா ஜலம் அப்படி வற்றாத ஜீவநதியா பிரவாகமா ஓடக்கூடியதான பொருணல்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி நதி ஓடி வல்லம் செய்யக்கூடிய வழுதின்னு சொல்லக்கூடிய நாடு, வழுதி நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் அவதாரம் பண்ணின ஷடகோபன் சுவாமி நம்மாழ்வார். அவருடைய நா இயல் பாடல், நா அப்படின்னா நாக்கு, அவர் நாக்கிலிருந்து வந்த இயல் பாடல் அப்படின்னா இயற்கையாகவே வரும் பாட்டுக்கள், சுவாபாவிகமா வரக்கூடிய பாட்டு. ஆழ்வார் அப்படி பேனா பேப்பரை எடுத்துட்டு எழுதி எழுதி கிறுக்கி கிறுக்கி பேப்பரை கசக்கி கசக்கி போட்டு ரூம் எல்லாம் பேப்பர் ஆக்கி யோசிச்சு பார்த்து ஒரு 4 வரி கம்போஸ் பண்ணி 2ஆம் நாள் திரும்பி 2 வரி அடிச்சு மாத்தி அடுத்த மாசம் ஒரு கரெக்ஷன் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் அல்ல. நாம எப்படி சகஜமா வெட்டி பேச்சு பேசுறோமோ, வாயை திறந்தா எப்படி டைம் பாஸ் பேச்சு நமக்கு சர்வசாதாரணமா நாட்டியம் ஆடுறதோ நாக்குல, எது தேவையில்லையோ எப்படி அதை பேசக்கூடிய வல்லவர்களா நாம இருக்கோமோ, அதே மாதிரி வேதத்தினுடைய சாராம்சமாகவும் பக்தியினுடைய பிரவாகமாகவும் இருக்கக்கூடிய படுத்திருக்கிற பெருமாளை தட்டி எழுப்பி உட்கார வைக்கக்கூடியதான பாசுரங்கள் ஆழ்வார் வாயில ஆழ்வார் நாக்கில ரொம்ப சர்வசாதாரணமா ஜலம் ஓடி வராப்பல வருது. எப்படின்னா இந்த தாமிரபரணி ஜலம் எப்படி காடு மேடெல்லாம் கலந்து பிரவாகமா அடிச்சுட்டு வருது பாருங்க, நல்ல பிரவாகமா ஃப்ளோவா வருது பாருங்க, அந்த மாதிரி போர்ஸோட கூட ரொம்ப சர்வசாதாரணமா நதியில வரக்கூடிய ஜலமாட்டமா ஆழ்வார் நாக்கில இருந்து பாசுரம் வருது. ஒரு பாசுரம் எழுதுவார், 2 மாசம் 3 மாசம் யோசிச்சு இன்னொரு பாசுரம் எழுதுவார். அப்படி இல்ல, வந்துட்டே இருக்கு பாசுரம். மதுர கவிகள் எழுதி முடியல, நமக்கு அர்த்தம் புரிஞ்சு முடியல. 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி சப்தார்த்தம், திராமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவலி, திராமிடோபனிஷத் சாரம், நிகம பரிமளம், இப்படி எத்தனை வியாக்கியானங்கள் வந்தாலும் ஆழ்வாருடைய அனுபவம் முழுசா நமக்கு வந்துடலையே திருவாய்மொழியிலிருந்து. ஆகையினாலே இப்பேற்பட்ட வேத சூக்ஷ்மமான விஷயங்களை எல்லாம் புதித்து வைத்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட தமிழ் வேதம்னு சொல்லக்கூடியதான பாசுரங்கள் சர்வ சாதாரணமா வரது ஆழ்வாருடைய வாக்கிலே. நான் இயல் பாடல், நாவிலே இயல்பாக சர்வ சாதாரணமாக வரக்கூடிய பாசுரங்கள் 1000த்துள் இந்த திருவாய்மொழி 1000 பாட்டுகளில் இவை ஓர் 10 வல்லார்கள். இந்த 10 பாசுரத்தை சொல்றவா, கத்துக்கிறவா, சேவிக்கிறவா, அனுபவிக்கிறவா அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, உலகம் 3 அலந்தான் அடியினை, தன்னுடைய திருவடிகளாலே இந்த 3 லோகங்களையும் அலந்தானே திருவிக்கிரமன், அவனுடைய அடி இணை வலது திருவடி இடது திருவடின்னு சொல்லக்கூடிய 2 திருவடிகளை ஓவுதல் இன்றி, அப்படின்னா ஓயாமல் விடாமல் எப்போதும் கூட உள்ளத்து ஓர்வாரே. ஓர்வார் அப்படின்னா நினைப்பார்னு அர்த்தம். ஓர்தல் அப்படின்னா நினைக்கிறது. எப்படி நினைப்பான்னா மனசால நினைப்பாலாம். அப்போ எப்போதும் கூட பகவானுடைய திருவடிகளையே இவர்கள் மனசுல நினைச்சுட்டு இருப்பார்கள். நம்ம மனசுல கண்டதும் ஓடாமல் எப்போதும் நமக்கு நன்மையே தரக்கூடிய பகவானுடைய திருவடிகளே நம்ம மனசுல ஓடணும், பகவானுடைய பக்தியே நம்ம மனசுல இருக்கணும். அப்படின்னா இந்த திருப்புலிங்குடி விஷயமான திருவாய்மொழி 9:2 சொல்லக்கூடியதான பதிகத்தை சேவித்தால் போரும். சேவிக்கிறவாளுடையதான மனசுல எப்போதும் பகவானுடைய திருவடிகள் நித்திய சாநித்தியம் பெற்றிருக்கும். இதத்தான் ஆழ்வார் வேற இடத்துல சொன்னார். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி, மனசுல பெருமாளுக்கு கோவில் கட்டி பெருமாளை தெய்வமா மனசுல வைக்கணும். எப்படி வைக்கிறது? இந்த 10 பாசுரங்களை சொன்னா பகவானுடைய திருவடிகளையே நினைச்சுட்டு இருந்தா அப்போது பகவான் வந்து அமரக்கூடிய ஆலயமாக நம்முடைய மனசு இருக்கும். அவர்களுக்கு அரவதண்டத்தில் உயலுமாமே, சேஷ பரியங்கத்திலே ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோட பெருமாள் இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே அவர்களுக்கு உய்தல்னு சொல்லக்கூடியதான மோட்சம் சித்தம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதை இந்த 10 பாசுரங்களை சேவித்து சம்பாதித்துக் கொள்வோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு கடைசியா இந்த திருப்புலிங்குடி திவதேச விஷயமான பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாட்டுக்கும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஐயங்கார் சாதிக்கிறார், தெளியும் பசும் பொன் சிறை காற்று வீச விழியும் துயர் போய்விடுமே எளியேற்கு அருளி புலிங்குடி வாழ் அச்சுதனை கொண்டு கருளப்புள் இங்கு வந்த கால். நம்மாழ்வார் என்ன பிரார்த்தித்தார் இந்த பதிகத்துல? பெருமாள் எழுந்து உட்கார்ந்துட்டு தன் திருவடியை பிடிச்சு விடும்படியான பாக்கியத்தை பெருமாள் கொடுக்கணும். அது அதனுடைய ருச்சி தெரியாதவா அதை பத்தி யோசிக்க போறது இல்லை. போரா
ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் பெருமாளுக்கு திருவடி சேவை பண்ணி வச்சுட்டு இருக்கா, சேவிச்சுக்கோங்க அப்படின்னு காட்டினா, கண்ணை மூடின்றோ திறந்துன்றோ கையை கூப்பிட்டா வந்தாலானா 108ல திருப்புளிங்குடி இத்தனாவது திவிதேசம் சேவிச்சா எடுத்து டிக்கு ஆயிடுத்து, அதோட சரி. ஆனால் அந்த திருவடிகளை பிடித்து விடக்கூடிய ருச்சி என்னன்னு தெரிந்த ஆழ்வாருக்கு அவா மட்டும் அந்த திருவடியை பிடிச்சு விடுறாளே நம்மளால முடியலையேன்ற ஏக்கம் வருது. ஒன்னும் தெரியாதவா அதை பெரிய விஷயமா நினைக்கிறதே கிடையாது. ஆனா அந்த திருவடிகளுடைய மகிமையை தெரிஞ்சுட்டு அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கலன்றதுனால எத்தனை உருகி தவிச்சுட்டு இருக்கார் ஆழ்வாரிங்க. அந்த தவிப்பு அந்த கஷ்டம் எல்லாம் போகணும் அப்படின்னா எப்படி போகணும்னு இந்த பாட்டுல சொல்றார். இங்க ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அதே நிலைமை பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருக்கு ஏற்படுகிறது. ஆழ்வார அடிவொற்றி ஆழ்வார போன வழியிலே இவரும் நாம் பெருமாளுடைய திருவடிகளை பிடிச்சு விடணும்னு ஆசைப்படுறார். அது என்ன சுவாமி, நம்ம ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அனுபவம் பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு ஏற்பட்டு விடுத்தான்னா ஒன்னு சொல்றேன் அடியன். இந்த பாசுரத்தை இதனுடைய அர்த்தத்தை இந்த பெருமாளை இதெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு முன்னால எப்படியோ அதை விட்டுடலாம். இப்போ இந்த எம்பெருமானுடைய சேவை, அவனுடைய ஸ்தல புராணம், அவனுடைய பாசுரம், ஆழ்வாருடைய அனுபவம், முக்கியமா இந்த வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை குடிவினையேனும் பிடிக்க ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயேன்னு வைத்த பிரார்த்தனை, இதையெல்லாம் அனுபவிச்சா விட்டு அவாவா மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கணும். நமக்கும் அந்த ஆசை வர்றது தானே. இப்படி நமக்கே வருகிற போது பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருக்கு வருவதற்கு என்ன இருக்கிறது? ஆகையினால ஐயங்காரும் ஆழ்வாருடைய அந்த மனோபாவத்திலே இருந்து ஆசைப்படுறார். ஆழ்வாருடைய கஷ்டம் என்னன்றதை இவரால் புரிஞ்சுக்க முடியறது. ஏன்னா இவரும் ஆழ்வாராட்டமா அந்த திருவடியினுடைய மகிமை தெரிந்து அது கிடைக்க பெறாமையினாலே பொறுமை கொண்டு வயிறு பிடித்துக் கொண்டிருக்கிறாரானபடியினாலே அந்த கஷ்டம் தெரியறது. அந்த கஷ்டம் எப்படி போகும் தெரியுமா? அதுக்கு பதில் சொல்றாரு இங்க. எளியேற்கு ஏழைகளா, அதாவது ஸ்ரீதேவி பூமி தேவி ஆட்டமா உரிமையோட கூட மடியில திருவடியை தூக்கி வச்சுண்டு அமைக்கூடக்கூடியதான ஒரு செல்வம், ஒரு உரிமை இல்லாத ஏழைகளான எங்களுக்கு, சாதாரண மனுஷானங்கொள்ளலாம் எங்களுக்கு அருளை அனுகிரகம் பண்றதுக்காக புளிங்குடி வாழ் அச்சுதனை, திருப்புளிங்குடின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய காய்ச்சின வேந்தனை, அச்சுதன் தானும் நழுவாதவன், தன் திருவடிகள்ல சரணாகத்தை பண்ணினவாலையும் நழுவ விடாதவனான அச்சுதனை கொண்டு கருளப்புள் இங்கு வந்த கால், கஜேந்திரனை ரட்சிப்பதற்காக தோல்ல பகவானை எழுந்துருள பண்ணிட்டு கருடன் அந்த குளக்கரைக்கு தடாக கரைக்கு போய் சேர்ந்தானே, அந்த மாதிரி நம்மாழ்வார் ஆசைப்படுறார், பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் ஆசைப்படுறார், மத்த பக்தாலாம் ஆசைப்படுறா. அவா உன்னுடைய திருவடியை பிடித்து விடும்படியாக நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி கருடன் பெருமாளை, எந்த பெருமாளை, திருப்புளிங்குடி காய்ச்சனவேந்தனை தூக்கி தோல்ல போட்டு இங்க வந்தாலுடைய எங்க கஷ்டம் தீராது. இங்கே பெருமாளுக்கு எந்த பெயர் வேணாலும் சொல்லியிருக்கலாம், திருப்புளிங்குடி வாழ் திருமாலைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அச்சுதனை அப்படின்னு தமிழ் பாட்டுல சம்ஸ்கிருத வார்த்தையை கஷ்டப்பட்டு கொண்டாந்திருக்காரு. எதனாலே? தானும் நழுவாதவன், தன் திருவடிகளை பற்றினவர்களையும் நழுவ விடாதவன் அர்த்தம் அச்சுத சத்தத்துக்கு. அதனால பெருமாள் ஒரு நாளும் வார்த்தை மாறமாட்டான். தன்னை நம்பி சரணாகதி பண்ணி வந்து திருவடியை பிடிக்கிற பாக்கியத்தை கொடுன்னு கேட்ட ஆழ்வார் முதலான எங்களையும் ஏமாத்த மாட்டான். அதனால அச்சுதன் அப்படின்ற பேரை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது நீ வரணும் அப்படின்னு பெருமாள் அப்படி வலை போட்டு பிடிக்கக்கூடியதான ஒரு முயற்சி இது. புளிங்குடி வாழ அச்சுதனை கொண்டு அவன் அப்படியே தோல் உட்காத்தி வச்சுண்டு கருளப்புள் கருத்மான் இங்கு வந்த கால், நான் இருக்கிற இடத்துக்கு வந்தால் தெளியும் எங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். பசும் பொன் சிறை காற்று வீச, கருடன் எப்படி இருக்கான்? அப்படி ஸ்வர்ண விக்கிரகமாட்டமா இருக்கான், ஸ்வர்ணமயமான திருமேனி, அவனுடைய ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்டது போன்று இருக்கக்கூடியதான சிறகுகள், அது பறந்து வரச்ச அதனுடைய காத்து வீசும் பார்த்தங்களா? கருட பக்ஷி அப்படியே பறந்து வரச்ச அதனுடைய சிறகுகள் அப்படியே வளிமண்டலத்துல படுறச்ச அதுல இருந்து காத்து வரும். மற்ற பறவைகளுடைய சிறகுலேருந்து வர காத்துக்கும் கருத்மானுடைய சிறகுலேருந்து வர காத்துக்கும் வித்தியாசம் தெரியும் எங்களுக்கு. எப்படின்னா, கருடன் பகவானை சுமந்து வரக்கூடியவனானபடியினாலே பெருமாள் திருமேனியில வீசக்கூடியதான திருத்துழாய் வாசனை வீசும். அது வீசுறது ஒரு பறவை பறந்து வர்றது பொன்னிறத்துலன்னா கருத்மான் தான் பெருமாளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் எங்களுக்கு. அதனால வரக்கூடிய காத்து கருடனுடைய சிறகுலேருந்து தான் வருதுன்னு பாகவதாலான எங்களால உணர முடியும். அப்பேற்பட்ட கருடன் அவனுடைய ஸ்வர்ணமயமான சிறகுகளிலிருந்து காத்து வீசிண்டு பறந்து இங்க வந்தானா அந்த காத்துப்பட்டு எங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி போயிடும். இப்போ சம்சாரம் பாவம்னு சொல்லக்கூடியதான உஷ்ணம் அப்படியே போட்டு தகிச்சுட்டு இருக்கு. அந்த அனல்ல அப்படியே அடுப்பண்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி புழுங்கின்னு இருக்கா நம்ம ஆழ்வார், பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் முதலானவாள்லாம். அப்போ அவளுக்கு எது குளிர்ச்சி ஏற்படுத்தும்னா
அவ பாவத்தை அவளுடையதான கிளேசத்தை போக்கக்கூடிய கருத்மானுடைய சிறகுகள்ல இருந்து வரக்கூடிய திருத்துழாய் மனம் வீசக்கூடிய குளிர்ந்த காற்று அது பட்ட மாத்திரத்துல பாவமெல்லாம் பஞ்சா பறந்து போய் அதனால பெருமாள் சேவை அவளுக்கு கிடைச்சி அவ முன்னால பெருமாள் கருட வாகனத்துல வந்து நின்னு தான் காலை நீட்டினானா எப்படி கருடன் அப்படியே ரெண்டு பக்கமும் தன்னுடைய ரெண்டு திருக்கைகளையும் பின்னாடி திருப்பிண்டு பெருமாள் திருவடியை வைக்கும்படியா வாகுவா பிடிச்சுட்டு இருக்கானே அந்த கையால திருவடியை காட்டி கொடுக்கிறான். வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் இதுவே. வேத ஆத்மாவா விகேஸ்வரனா இருக்கக்கூடிய நான் சொல்றேன், வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரதத்துவம் இதுவேன்னு எந்த பகவானுடைய திருவடியை காட்டுறானோ அந்த திருவடி அப்படியே கொண்டாந்து நம்ம கையில கொடுப்பான். அப்போது நம்மாழ்வாரோ பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரோ நாமளோ கருடனாலே கொண்டாந்து நம்ம கிட்ட கொடுக்கப்படிய அந்த திருவடிகளை பிடித்து விடலாம். அதனாலே நினைச்சு நினைச்சு அழுது அழுது கிட்டத்தட்ட ஒரு மரணத்துக்கு சமானமான ஒரு தவிப்பு ஏற்படுறதே பெருமாள் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணாதபடினாலே அந்த பெரும் துயரம் போயிடும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தெளியும் பசும் பொன் திரை காற்று வீச விழியும் துயர் போய்விடுமே எளியேற்க அருள புளிங்குடி வாழச்சுதனை கொண்டு கருள புள்ளிங்கு வந்த கால். ஆழ்வார் பிரார்த்தித்த மாதிரி கருட வாகனத்திலே பெருமாள் வந்து திருவடியை கொடுத்து புடிச்சு விட்டால் இந்த கஷ்டம் நீங்கிவிடும் அப்படின்னு ஐயங்கார் பிரார்த்திக்கிறார். இப்ப ஏற்பட்ட அனுபவத்தை தரக்கூடிய இந்த எம்பெருமானுடைய சேவையும் அனுகிரகமும் எம்பெருமான் திருவடிகளை பிடித்து விடக்கூடிய பாக்கியமும் ஸ்ரோதாக்களான பாகவதால் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத் காய்சின பூபதி பகவான் ஸ்ரீதிந்திரிணி மந்திரே பூர்வாசாவதனோ புஜங்கசயனः பத்மோத்பவா சங்கதः श्रेष्ठे वारुणतीर्थराज विलसते तीरे दयावारिधिः रेजे श्री श्रुतिसारशेखरलसन्मूर्तिः प्रसेतश्रितः श्रीभूमिनीला समेत श्री भूमिपाल परब्रह्मणे नमः. श्रीनकर्यां महापुर्यां ताम्रपर्ण्युत्तरे तटे तिन्त्रिणी मूलधाम्ने श्रीषटकोपाय मङ्गलम्. சிரார்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.